அனைத்துலக ஆர்சனல் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலாஜி. முன்ன பழைய வீடியோ பற்றி சொன்னது மாதிரியே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பல பல புது புது விஷயங்களை பற்றி வீடியோ போடணுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த பாட்காஸ்டில் நாங்கள் என்ன பேச போகிறோன்னா யுக்திகள், டாக்டிக்ஸ், ஆர்சனல் டாக்டிக்ஸ் அண்டு அதோட ஆப்போசிஷன் டீம்ஸுக்கு எம்ப்ளாய் பண்ணுற டாக்டிக்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் மெயினாக இதை பற்றி நாங்கள் எடுத்தோன்னா ஒரு காரணம் இருக்குது. நம்ம இப்பயுமே வந்து இப்போ நடந்த இந்த சீசன் மட்டும் இல்லை, நான் பல சீசன்களாக பார்த்துருக்கேன். ரசிகர்கள் வந்து ஆர்சனலை வந்து பற்றி பேசும்போதும் ரொம்ப பிளேயர் சென்ட்ரிக்காக, அதாவது ஒரு 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 வீரர் எப்படி விளையாடுறாரு, அவரோட திறன்பாடு எப்படி இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தவிர டீமாக நம்ம என்ன செயல்பட தவறிட்டோம், இல்லை என்ன பெருசாக பண்ணோம் அந்த அந்த இன்னொரு டீமோட பண்ணோன்றதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அதை பற்றின ஒரு புரிதல் கொண்டு வரதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த டாக்டிக்ஸ் பற்றி ஒரு ஷார்ட் காணொலி, ஒரு அதுவும் கேம் வைஸாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கன்க்ளூட் ஆன செல்சி ஆர்சனல் 1-1 ட்ரா கேம் பற்றி நம்ம விலாவரியாக பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்ஹவுஸ் எக்ஸ்பர்ட் மாதவன் ப்ரோ கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி மாதவன் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். எப்படி இருக்கீங்க? அநேகமாக வந்து டாக்டிக்ஸ்னு முழுகிட்டீங்க. கடந்த 2 நாளாக உங்களை பிடிக்கவே முடியல. ரொம்ப ஆவலாக இருக்கேன் நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஓவராலாக வந்து நீங்கள் ஆர்சனல் டாக்டிக்கலாக வந்து நம்ம வந்து எப்படி இருக்கோம் போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஜென்ரல் தாட்ஸ் டாக்டிக்ஸ் பற்றி. நம்ம போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் நம்ம வளர்ந்துருக்கோமா, இல்லை என்ன ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இல்லை, டாக்டிக்ஸ்ன்னு பார்த்தா நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக செஞ்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மேஷன்லேருந்து நம்ம பாலை லூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம ரீக்ரூப் பண்ணுறோங்கிறது, அதை வந்து நம்ம அது ரொம்ப சிம்பிள் திங். பட் ஆனால் வந்து கம்யூனிகேஷன் அதுக்கு எஃபெக்டிவாக வேணும். அதை வந்து நம்ம எஃபெக்டிவாக பண்ணியிருப்போம். ரொம்ப சிம்பிள் தான் அது, ஆனால் நல்லா பண்ணியிருப்போம் அது. பட் இந்த 11 கேம்ஸில் வி ஆர் ஃபைண்டிங் இட் லேகிங். லைக் ஒரு சில பேசேஜ் ஆஃப் பிளே வந்து ஒன்ஸ் நம்ம பால் லூஸ் பண்ணும் போதில் அந்த ரீக்ரூப்பிங்க்கு நம்ம எடுத்துக்கிற டைம், அதை வந்து ரொம்ப ஆப்போசிஷன் வந்து அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஒரு கோல் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்லேயும் அது நடந்திருக்கு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு இன் டீட்டெயிலாக போய் பேசுவோம். பட் இது வந்து ஒரு சிம்பிள் திங். ஒரு ரீக்ரூப் பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து டிஃபெண்டர்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வந்து வரணும். அதை கேட்டு உடனே வந்து அஃபென்சிவ் பிளேயர்ஸ் அந்த லைனுக்கு வர்றோம். அது வராமல் அவங்க போகிற டயத்தில் அது அப்போசிஷன் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பட் ஆனால் வந்து இதனால நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ வி ஆர் நாட் டூயிங் அவர் பேசிக்ஸ் கரெக்ட்லி. ஸோ பேசிக்காக வந்து ஹோம் ஒர்க்கை மிஸ் பண்ணியிருக்கோன்றீங்க. அந்த ஹோம் ஒர்க் வந்து போன சீசன் கரெக்டாக ஹோம் ஒர்க்கை கொடுத்தது இந்த சீசன் ஆர்டெட்டாக ஹோம் ஒர்க்கு கொஞ்சம் ஒழுங்காக கொடுக்கலன்றீங்க. பார்ப்போம், இன்னும் விலாவரியாக பேசுவோம். நேர்களே, உங்களுக்காக சிறப்பாக ஒரு டாக்டிக்கல் காணொலி, இதில் வந்து டாக்டிக்கல் போர்டு வச்சு நம்ம மாதவன் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இனிஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஷேர் பண்ணி நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக பேசுவோம். ஆர்சனல் செல்சி 1-1 கேம் பற்றின டாக்டிக்ஸ் வீடியோ. ஸோ இந்த ஆர்சனல் வந்து இப்போ பார்க்குற நேயர்களுக்காக வந்து ஒரு தெளிவுக்காக நான் அது கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன். சிவப்பு இதில் இருக்கிறது ஆர்சனல் பிளேயர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே நம்ம வந்து நீல நிறத்தில் இருக்கிறத செல்சி பிளேயர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இனிஷியலாக வந்து நம்ம மாதவன் ப்ரோ டாக்டிக்ஸை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என்னன்னா, யுக்திகள் நம்ம வந்து எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ
ஸோ ஆர்சனல் பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்சனல் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் லைனப் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களோட ஃபுல் பேக் வந்து எப்பயுமே இன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபுல் பேக், அது ரைட் பேக்கோ லெஃப்ட் பேக்கோ, ப்ரிடாமினென்ட்லி லெஃப்ட் பேக்காக இருக்கலாம். அவங்க வந்து மிட்ஃபீல்டு ஏரியாவுக்கு போயிட்டு மிட்ஃபீல்டில் வந்து தே வில் ட்ரை டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ். இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 5லேருந்து இருக்கிற பிளேயர் 6 இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு 1 4 2 3 அவங்க 3 பேரும் வந்து 3 அந்த பேக் அந்த பொசிஷனில் வந்துட்டு 5 6 2 பேரும் வந்து மிட்ஃபீல்டில் சேர்ந்துட்டு ஒரு மிட்ஃபீல்டில் நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக தான். இதை ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹார்ட் அட்டாக் வந்து இந்த மாதிரி மிட்ஃபீல்டில் வந்து எனக்கு நியூமரிக்கலாக அங்கே இருக்கிற ஒரு 2 பிளேயருக்கு எனக்கு 3 பிளேயர் தேவை. அங்கே அதான் ஒரு 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 சுச்சுவேஷன்லையும் ஒரு பிளேயருக்கும் அதிகமான ஒரு அப்போசிஷன் பிளேயருக்கும் அதிகமான நம்ம பிளேயர் இருக்கணும். பாலை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை பாலை வாங்குறதுக்கோ இல்லை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கோ அந்த நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டிக்காக தான் இந்த 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 டாக்டிக்கோட பேசிஸே இருக்குது. இதே வந்து நம்ம செல்சி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்சோ மாரஸ்காஸ்க்கு அவங்களோட டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சென்ட்ரல் ஏரியாஸில் வந்து அதுவும் அந்த அட்டாக்கிங் தேர்ட்ஸை தான் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களும் இன்வர்ஷன் பண்ணுறாங்க. பேசிக்காக வந்து அவங்க ஃபுல் பேக்ஸ் மாலோ குஸ்டோவா இருக்கலாம், மார்க் கொக்கரெல்லாவா இருக்கலாம். அவங்க வந்து இன்வர்ஷன்றதை விட தே கேரி த பால் டு த ஃபைனல் தேர்ட். ஸோ இது வந்து செல்சி ஃபேன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆர்சனல் நம்ம கேம்லேயும் கூட நம்ம நிறைய பார்த்தோம். அவரோட பேசிக் டாக்டிக்ஸ் வந்து எப்பயுமே வந்து இந்த மிட்ஃபீல்டு 9, 8, 10 இருக்கிற பிளேயர்ஸ்லேருந்து ஓவர்லோட்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களோட பொசிஷனிங் வந்து கொஞ்சம் ஃப்ளூயிடாக டைனமிக்காக மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பேசிஸ் வச்சு தான் அவங்க வந்து கோல் சான்சஸ் கிரியேட் பண்ணுறதும் மற்ற விஷயங்கள் உருவாக்குறதும் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக செல்சி ஆர்சனலோட என்னோட புரிதலான டாக்டிக்கல் அட்வான்டேஜ், என்னென்ன டாக்டிக்ஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம கேம் வைஸாக டீட்டெயிலாக நம்ம மாதவன் ப்ரோ இன்னும் டீட்டெயிலாக பேசுவார். ஸோ இதுக்கு மேலே நான் ஃபர்தராக பேசணும்னு ஆசைப்படல. மாதவன் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பார்வையில் ஆர்சனல் செல்சி டாக்டிக்ஸ். எஸ். ஸோ செல்சி வந்து ஃபஸ்ட்டு பிளே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இன் பொசிஷன் எப்படி போய் பிளேயர்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா பேக் 3 வித் மிட்ஃபீல்ட் 2, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 போயிட்டாங்க அப் டாப். எப்படின்னா வந்து பாமர் வந்து இங்கே இந்த நம்ம மிட்ஃபீல்டில் இருக்கிறதுக்கும் நம்ம டிஃபென்சிவ் லைனுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் வருதோ, இன்கேஸ் இப்போ பார்ட்டை இவனை இது பண்ண வந்தாங்கன்னா இங்கே வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி இந்த மிட்ஃபீல்டு இல்லை எங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே வந்து போயிட்டு வந்து பாலை வாங்க ட்ரை பண்ணான். ஸோ இது வந்து டாப் 5 மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ 3-2-5 இல்லை 3-2-1-4 அந்த மாதிரி ஒரு இன் பொசிஷனில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவுட் ஆஃப் பொசிஷனில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா பேக் 4, அதுக்கப்புறம் வந்து ரைஸும் பார்ட்டையும் கிட்டத்தட்ட சிங்கிள் லைனில் இருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி யார் மார்டினெல்லி அண்ட் சாக்கா இருப்பாங்க. ஸோ 4-4-2 ஓடகார்ட் அண்ட் ஹேவர்ட்ஸ் வந்து ஹையராக ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 4-4-2ல நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் இன்கேஸ் இப்போ ஆர்சனல் வந்து இன் பொசிஷன் வந்ததுன்னா நம்ம வந்து ராயா வச்சு பில்ட் பண்ணிட்டு சலிபா அண்ட் கேப்ரியல் பின்னாடி இழுத்துட்டு நம்மளோட ஃபுல் பேக்ஸ் வந்து கொஞ்சம் உள்ள மேலே போயிடுவாங்க. அதாவது டிம்பர் அண்ட் ஒயிட். ஸோ 2, அதுக்கப்புறம் வந்து 4, அதுக்கப்புறம் மறுபடியும் 4 அந்த மாதிரி போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ரைஸ் வந்து எல்சிஎம் பொசிஷனில் இல்லாமல் கொஞ்சம் வந்து அதாவது சிடிஎம்க்கு ஈக்குவலான பொசிஷனில் லெஃப்ட் சைடில் விளாண்டுட்டு இருந்தான். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் வந்து இவனும் டீப்பாக இருப்பான், பார்ட்டையும் டீப்பாக இருப்பான். ஸோ தட் டிம்பர் கெட்ஸ் ஹை அப் அண்ட் மார்டினெல்லி கெட்ஸ் ஹை அப். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் இன் பொசிஷனில். ஸோ இன் பொசிஷன் சொல்றது என்னன்னா பால் நம்ம கிட்ட இருக்கும்போது பால் எடுத்து நம்ம அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது ராயா கிட்டேன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படிதான் நம்ம ஆடுறோம் அப்படின்றீங்க. ஓகே ஓகே, புரியுது. அவங்க வந்து வெரி ஹை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஹாஃப் லைன்ல இருந்து ஹாஃப் லைனுக்கு பக்கத்துல டக் லைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இன்கேஸ் மார்டினெல்லியோ இல்ல ஆசாக்காவோ போட ட்ரை பண்ணாங்கன்னா உடனே அவங்க அதை கவரிங் போறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம லைன்ல நின்றுட்டு இருந்தோம். அண்ட் செல்சி அவுட் ஆஃப் பொசிஷன்ல எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் 3 வித் குக்குரே வந்து பேக் 3யோட செட் ஆகிட்டு லாவியா அண்ட் கைசடோ இவங்க 2 பேரும் 2 ஆயிட்டாங்க.
அதோட பாமர், மட்வெக்கே அண்ட் இல்ல மட்வெக்கே இல்ல, இது குஸ்டோ, அதுக்கப்புறம் நெட்டோ, இவங்க 3 பேரும் தனியா ஒரு லைன்ல நிப்பாங்க. அதே மாதிரி மடுவெக்கே அண்ட் ஜான்சன் வந்து இந்த 2 பிரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ ஜாக்சனும், மொடுவைக்கும் கடைசில எஸ், இருப்பாங்க. எஸ், ஆமா. இந்த நேரத்துல எனக்கு ஒரு கேள்வி தோணுது. நான் கேளுங்க. கேட்கலாம்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இந்த மேட்ச்ல வந்து பால்மர் விளையாடினாரா? பால்மர் வந்து விளையாடினாரான்றதுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, பால்மரால வந்து அந்த சென்ட்ரல் ஏரியாஸ்ல அவரால வந்து ஒழுங்கா விளையாட முடியல. அதுக்கு நெறைய பேர் வந்து பால்மரோட இன்ஜுரினால காரணம் அப்டின்னாங்க. ஆனா, நீங்க சொல்றத பார்த்தா நம்ம பார்ட்டே வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு சவால் குடுத்திருக்கிற மாரி தெரியுது. அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல 2மே இல்ல. ஆக்சுவலா வந்து பால்மர் விளையாடவே இல்லையானா, அதுக்கு அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் வந்து பால்மர் வந்து எஃபெக்டிவா பிரஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி பால் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தான் எங்க கேப்ல. அதாவது மிட்ஃபீல்டுக்கும் டிஃபென்சிவ்க்கும் நடக்கிற கேப்ல. பட் அது ஒன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பார்ட்டேவன் வந்து மேன் மார்க் பண்ண வச்சோம். ஒன்ஸ் அந்த மேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஹி பிகம் நல்லிஃபைட் ஆக்சுவலி. அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸே வந்து கோல்பாமருக்குரிய சான்ஸ் 2 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து மடுவக்கேக்கு வந்து ஒரு பால் கிடைக்குது. இவங்க அவங்களோட பில்டப்ல வந்து மடுவக்கேக்கு வந்து இங்க ஒரு பால் கிடைக்குது. நம்ம எல்லாருமே வந்து டிஃபென்சிவ் செட்டப் நல்லா பேக்ல இருக்கும் இங்க. பட் ஆனா வந்து நம்ம இந்த இந்த செட்டப்ல இருந்துமே வந்து நம்ம எஃபெக்டிவா எதுவுமே ப்ரெஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் மடுவக்கேட்ட இருந்து கைசைடோக்கு பால் வருது. கைசைடோட்ட இருந்து லாவியாக்கு போகுது. லாவியா யாருக்கு கோல் பாமருக்கு கொடுக்குற வரைக்கும் ஓடகார்டு வந்து ப்ரெஸ் பண்ணல. இன்கேஸ் இங்க இங்க பால் வருது, இங்க பால் வருது, அப்பதான் இவன் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றான். ஸோ இங்க சாக்காவும் வந்து இவனை வந்து பேக்ல போகல. அதே மாதிரி பார்ட்டேவும் வந்து ஃப்ரண்ட்ல வரல. ஏன்னா வந்து ரைஸ் வந்து எங்க நின்று இருக்கா பாருங்க. இதுதான் ரைஸோட பொசிஷன். ரைஸ் இங்க பால் போனோடனே அவன் வந்து இங்க மூவ் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள். பட் ஆனா அவன் வந்து வரல. இங்க வேற லாவியாவுக்கு போனதுக்கு அப்புறமும் வந்து இங்க இருந்து மெதுவா ஜாக் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவன்கிட்ட இருந்து லாவியாட்ட இருந்து பால்மருக்கு பால் போனதுக்கு அப்புறம் ஈஸியா அவன் வந்து டைரக்டா ஒரு ஷாட் அடிச்சான். ஸோ பேசிக்கா இங்க சாரி நிறுத்துறதுக்கு, இங்க பேசிக்கா என்ன ஆச்சுன்னா, ரைஸ் வந்து அவர் வந்து நம்பர் 4 இருக்கிற பிளேயரை டிஃபெண்ட் பண்றதுக்காக அவரை மூவ் பண்ண வச்சுட்டாங்க டாக்டிக்ஸ் மூலமா. ஸோ அதனால வந்து ஆனா டிம்பரும் அங்கதான் இருந்தான். இதை விட்டுருந்தா அவனோட பொசிஷனுக்கு அவன் வந்து இங்க மூவ் பண்ணிருக்கணும். இங்க மூவ் பண்ணிருந்தான்னா பார்ட்டே வந்து இங்க வந்திருப்பான் உடனே டக்குனு. சோ அத வந்து அதையும் போட்டிருக்கேன் இங்க பாருங்க. நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கணும்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் கொஞ்சம் பின்னாடி சாக்கா பின்னாடி இருந்திருந்தானா கொஞ்சம் மூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஆக்சுவலா ரைஸ் இங்க வந்திருக்கணும். வந்திருந்தா பார்ட்டை இங்க போயிருப்பான் டு டேக்கிள். அதே மாதிரி இங்க இருந்திருந்தானா பொசிஷனிங்க்கு வந்து கரெக்டா பார்மருக்கு பால் வாங்கி டேர்ன் பண்றதுக்குள்ளேயே வந்து பிளாக் பண்ணிருப்பான், ஷாட் எடுக்க விடாம. பட் ஆனா இது இப்போ பார்ட்டை சென்டரா இருக்கிறான்னா, ஏன்னா வந்து ரைஸ் இங்க வரலன்றதுனால இந்த பொசிஷனுக்கு வந்து ஈஸியா அட்டாக் பண்ணிடக்கூடாது. அதாவது ஜான்சன் இங்க வந்து டேரக்டா இங்க அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கான் டில் பாமர் கெட்ஸ் த பால். ஒன்ஸ் இங்க பாமர் வந்ததுக்கு அப்புறம் இவனும் கொஞ்சம் மூவ் பண்ணான். பட் ஆனா எஃபெக்ட் அதுக்குள்ள வந்து ஷாட் அடிச்சான். ஸோ லக்கிலி இட் டின் கோ இன். ராயா வந்து சேவ் பண்ணிட்டான். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ பட் வி வர் ஆக்சுவலி நாட் இன் அவர் பொசிஷனிங் இன் த மிட்ஃபீல்ட். அதாவது ஆமா. ஸோ ஃபர்தரா பேசணும்னா செல்சி பில்டப் இந்த லாங் பால் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்க்கு அவங்க வந்து லாங் பால் வச்சு ஒரு ட்ரை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுது. கோல்வில்ட் இருந்து சான்சஸ்க்கு போயிட்டு சான்சஸ் இங்க வந்துட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் மடுவகேக்கு ஒரு பால் போடுறாங்க. குஸ்டோ வந்து மடுவகேக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா வந்து இங்க வந்து இன்கேஸ் மடுவகே பண்ணா கைசோடாக்கு பாஸ் பண்ண முடியும்ன்றதுனால மடுவகே பால் ரிசீவ் பண்றதுக்கு இங்க இருந்துட்டு கஸ்டோவுக்கு பாஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இங்க ஒரு பால் போகுது. அதே மாதிரி ஒரு பால் வந்து நெட்டோக்கு ட்ரை பண்ணாங்க. வெரின் ஒயிட் வந்து அதை வந்து பிளாக் பண்ணான், இன்டர்செப்ட் பண்ணிட்டான். அதே மாதிரி சலீபா வந்து ஜான்சனை வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தட் இன்கேஸ் எதுவும் ரன் எடுக்கிறான். ஸோ இந்த லாங் பால் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதே மாதிரி ரைஸும் பாட்டையும் கொஞ்சம் பின்னாடி இருக்க ட்ரை பண்ணாங்க. பட் த மொமெண்ட்
நம்ம வந்து ஹை ப்ரெஸ் பண்றதுக்கு இன்கேஸ் இங்கேயே பால் இருந்துட்டு இருந்தா இப்போ இங்கே ஒரு நியூமரிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க 4+2 6 பிளேயர்ஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் சாnchez. பட் ஆனா வந்து நம்ம 4 பிளேயர்ஸ் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. ஸோ இங்க வந்து பால் வந்து அட்டாக் மீன்ஸ் ஒரு ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு ரைஸும் இங்க இன்கேஸ் இங்க வந்தாக்கா இங்க இங்க வந்து நம்ம அவங்களுக்கு நியூமரிக்கல் அட்வான்டேஜ் ஆயிரும். ஏன்னா வந்து இங்க ஒரு ஹோல் மாதிரி ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன். இப்போ ரைஸ் வந்து இங்க கைசரோ அட்டாக் பண்ண வந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆமா இவன் கோல்வில் வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து கைசீடோல இருந்து கைசீடோக்கு ஒரு பார்மருக்கு இங்க ஒரு பால் போட்டான். அதே மாதிரி டைரக்டாவே பால்மரை பார்த்து பாமர் வந்து நெட்டோக்கு ஒரு பால் போட்டான். ஸோ இந்த மாதிரி ஈஸியா ஒரு கேப் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாட்டை வந்து மேன்வார்க் பண்ணல பாமரை, பொசிஷனலி இது பண்ணிட்டு இருந்தான். பட் ஆனா வந்து ரைஸ் இப்போ பொசிஷனல் எங்க இருக்குன்னா லெஃப்ட்ல ரொம்ப ஹை மீன்ஸ் ஹை ப்ரெஸ் பண்ணல. இப்போ ஹை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதுல தே ஃபவுண்ட் ஈஸி பாசஸ் லைக் ஃபைண்டிங் பார்மர் ஆர் ஃபைண்டிங் கைசடோ அண்ட் கைசடோ ஃபைண்டிங் பார்மர். அதே மாதிரி ஒன்ஸ் இங்க ஃபார்மர் வந்ததுக்கு அப்புறம் தே அட்டாக் டஸ் கவுண்டர் அட்டாக் வந்து ஹெவியா பண்ணாங்க. தே ட்ரை டு இன்வால்வ் நெட்டோ அண்ட் கிராஸ் பண்ற மாதிரி. அதுல தான் வந்து இந்த ஒரு சான்ஸ் போச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்வில் வந்து சாnchez ஒரு இது பண்ணா, ஒரு பாஸ் பண்ணிட்டு டைரக்டா பாமரை ஃபைன் பண்ணான். பார்ட்டை இங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ளக்க டேர்ன் பண்ணி பால் வந்து நெட்டோக்கு போயிடுச்சு. நெட்டோ இங்க ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஒயிட் ஒரு 2-3 டைம்ஸ் ஏமாத்தி ஒரு பால் போட்டான், ஒரு கிராஸ் போட்டான். ஆமா இந்த மாலோ குஸ்டோ கரெக்ட். ஞாபகம் இருக்கு. மாலோ குஸ்டோ லீப் எடுப்பான். ஆனா அவனால வந்து அது ரொம்ப கிளியர் கட்டான சான்ஸ். வேற ஏதாவது பிளேயர் இருந்தாங்கன்னா சலிபா வந்து ஜான்சனோட ரன்னை இங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி மடுவக்கையோட ரன்னை கேப்ரியல் ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். டிம்பர் இங்க வந்துட்டான். பட் ஆனா குஸ்டோ வந்து பேக் போஸ்ட்ல வந்து நிக்கிறான். மார்டின் இங்க இருந்து வேகமா வந்து அவனை வந்து ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் ஹெட் பண்ற போதுல கொஞ்சம் அவனுக்கு டென்ஷன் கொடுத்து பால் வெளியே போயிடுச்சு. இன்கேஸ் இல்ல அப்படின்னா இது என்னன்னா, இப்போ இங்க இந்த இடத்துல ரைஸ் வந்து ஹை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஹை ப்ரெஸ் பண்ணும் போதுல என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு இன்ஜுரி ஆல்ரெடி இருந்தது, டோ இன்ஜுரி. ஸோ அவனால வந்து கெட் பேக் பண்ணல. எப்பெல்லாம் வந்து ரைஸ் ஹை ப்ரெஸ்க்கு இந்த பொசிஷனுக்கு எடுத்துட்டு வராங்களோ அப்போதெல்லாம் வந்து செல்சி வந்து ஈஸியா பைபாஸ் பண்ணிட்டு நம்ம மிட்ஃபீல்டரை பைபாஸ் பண்ணிட்டு அவங்க ஒயிட் பிளேயர்ஸை ஃபைண்ட் பண்ணாங்க. சோ பேசிக்கா ரைஸை உள்ள கொண்டு வரும்போதெல்லாம் லாங் பால் ட்ரை பண்ணாங்க. லாங் பால் மாதிரி ஒரு டாக்டிக்ஸ். எஸ் அதே மாதிரி ரைஸுக்கு வந்து டோ இன்ஜுரி இருந்ததுனால வேகமா வந்து கெட் பேக் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கவரி ரன் சொல்லுவாங்க இல்ல, அது வந்து பண்ண முடியல. அதனால வந்து ஜாக் பண்ணி தான் வந்துட்டு இருப்பான். ஸோ மார்டினெல்லி வந்து இங்க இருந்து கவர் பண்றான். ஓகே புரியுது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் பாமரையும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் பாட்டை வந்து கொஞ்சம் பாமரை வந்து மேன்மார்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் குஸ்டோவை வந்து உள்ள கொண்டு வராங்க. இன்கேஸ் ரைஸ் வந்து ஹை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சா குஸ்டோவை வந்து இந்த கேப்ல வந்து அதாவது நம்ம அஃபென்சிவ் லைனிங் இருக்கு, டிஃபென்சிவ் லைனிங் இருக்கு. இங்க மிட்ஃபீல்ட்ல பாட்டை மட்டும் தான் இருக்கான். ஏன்னா ரைஸும் வந்து சேர்ந்து அதனால வந்து குஸ்டோவை இங்க கொண்டு வந்து கோல்வில் வந்து ஈஸியா ஃபைன் பண்றான். இவன் ஸோ குஸ்டோவை பார்த்தோம்னா இங்க இருந்து இங்க பால் பண்ணா பாமருக்கு ஈஸியா பால் போகுது. அதே மாதிரி மறுபடியும் கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும் போதுல நம்ம ஆக்சுவலா இந்த சான்சஸ்லாம் வந்து வி ஈஸிலி டிஃபெண்டட். பட் இதெல்லாம் வந்து ஈஸியா தே வர் ட்ரைங் டு பைபாஸ் சின்ஸ் வி ஆர் டூயிங் ஹை பிரஸ். இங்க ஆக்சுவலா ஒரு கேள்வி எனக்கு எழுது. ஏன் கேள்வி எழுதுனா, இப்ப அந்த குஸ்டோக்கு இருக்கிற பொசிஷன் அந்த ஸ்பேஸ் வந்து சப்போஸ் நம்ம டீம்ல ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் பேக் சே ஒரு காலஃபியரியோ இல்லைன்னா வந்து சே வேற ஏதாவது ஒரு லெஃப்ட் பேக் இருந்திருந்தாங்கன்னா ஐ மீன் இருந்திருந்தாங்கன்னா மேபி அவரை கவர் பண்றதுக்கு குஸ்டோவால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. ஏன்னா ஆப்வியஸா வந்து காலஃபியரி மாதிரி ஒரு பிளேயர் இப்போ இந்த குஸ்டோ இருக்கிற பொசிஷன்ல அவன் வந்திருப்பான். சொல்றேன் ஜஸ்ட் வியூவர்ஸ்க்கு அவங்களோட வியூவர்ஸ்க்காக ஒரு கான்டெக்ட்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வந்து ஒரு ரைட் பேக் லெஃப்ட் பேக்ல யூஸ் பண்ணும் போது நடக்கிற ஒரு விஷயத்த அது எவ்வளவு டாக்டிக்கலா அஃபெக்ட் ஆகுதுன்றதை நீங்க ரொம்ப பிரில்லியண்டா சொன்னீங்க. ஸோ நன்றி மாதவன். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த கேம்ல எஸ்பெஷலி வந்து நம்ம 3 பிளேயர்ஸ் வந்து அன்ஃபிட், அதாவது நாட் ஃபுல்லி ஃபிட்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். ஒன்னு
ரைஸ் டோ இன்ஜுரி ஃபுல்லா அவன் வந்து மாத்திரை சாப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தான்னு சொல்றாங்க. ம். அதே மாதிரி இப்போ ஏங்க மாத்திரை ஒயிட் சாப்பிட்டா விளையாடுனா சொல்லிடாதீங்க. தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. இல்ல அதாவது புரியுது. இன்ஜுரிக்கு மெடிசன் எடுத்துட்டு மெடிசன் சாப்பிடுறான். எடுத்துட்டு சாப்பிட்றேன். ஆமா. ஓகே. அதே மாதிரி இப்போ ஒயிட்டுக்கு இப்போ வந்து அடுத்து நம்ம இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சர்ஜரி சர்ஜரி. பண்ணியிருக்காங்க. ஸோ அவனும் வந்து இன்ஜுரி கேரி பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தான். இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கலஃபியூரி உள்ள வந்து நல்லா விளாண்டுட்டு இருக்கும்போது ஒயிட்டுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, ரெஸ்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கு கொடுத்தாரு. ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓகே ஹி டிசர்வ்ஸ் ரெஸ்ட்னு சொன்னாங்க. பட் ஆனா வந்து அவன் வந்து கலஃபியூரி இன்ஜுரி ஆனோன்னா உடனே உள்ள வந்துட்டான். ஏன்னா அந்த நேரத்துல அவனுக்கு எப்படி சொல்றது, அவனுக்கு வந்து இது இந்த இது ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அவனுக்கு அந்த ஆப்ரேஷன் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா வந்து கலஃபியூரி இன்ஜுரி ஆனதுனால அந்த இந்த இப்ப பண்ண ஆப்ரேஷனை அப்ப வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு புரியுது. இன்ஜுரி வந்து கேரியிங் இன்ஜுரி வந்து ஒயிட் விளாண்டுட்டு இருந்தான். ஓகே. அதே மாதிரி நமக்கு ஓடேகார்டு வந்து இப்பதான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கான் இன்ஜுரியில இருந்து. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ் ஹி பிளே. லாஸ்ட் இன்டர்ல நினைக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி நடந்த யூசிஎல் கேம்ல அவன் ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் வந்தான். இதுதான் ஃபுல் கேம் வர்றது. பட் இதையுமே வந்துட்டு அவன் வந்து ஃபுல்லா ஃபிட்டா இருந்தான்னா அவனோட ப்ரெஸ்ஸிங்கே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த லெவல்ல அவன் விளையாடல கரெக்டா. ஸோ 3 பேர் அந்த மாதிரி விளையாடும் போதுல இப்போ இந்த சைட்ல இருக்குனாங்கன்னா இப்போ அதனாலதான் வந்து நம்ம வந்து எல்லா 4 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அவங்களோட பிளேயர்ஸ்க்கு பின்னாடியே இருந்து, ஸோ இன்கேஸ் இஃப் தேர் ஆர் ரெக்கவரி ரன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு அவங்க இருக்கிற மாதிரி ஒரு 2-3 ஃபீட் வந்து அவங்கள தள்ளியே இருந்தாங்க. ஆக்சுவலா யாரும் வந்து கரெக்டா மேன் டு மேன் நிக்கல. ஸோ எல்லாமே தள்ளி தள்ளியே இருந்தாங்க. அது கொஞ்சம் பாக்குறதுக்கு ரீவாட்ச் பண்ணும்போது இதை வந்து நோட்டீஸ் பண்ணேன். பார்க்கறது கொஞ்சம் இதா இருந்தது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. ஓகே, இவன் வந்து இத்தனை பேர் விளையாடுறதுனால ஏன்னா ஒயிட்னா நல்லா தெரிஞ்சது. அவனோட ரெக்கவரி ரன் சுத்தமா சரியே இல்ல. அதே மாதிரி ரைஸோட ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளியே இருந்திருக்கான் ஒரு ஹெட்ஸ் அப் இருக்கிறதுக்காக. ஓகே, புரியுது. கரெக்ட். அதே மாதிரி நம்ம பில்டப் பண்ணுவோம் இல்லையா, நம்ம பில்டப் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இப்போ ரைஸ் முன்னாடிலாம் வந்து டிம்பர் வந்து இந்த பொசிஷன்ல இருப்பான், ரைஸ் வந்து இங்க இருப்பான் அவனோட பொசிஷன்ல, எல்சிஎம் இங்க பொசிஷன்ல இருப்பான். பட் ஆனா இப்ப என்ன பண்ணாங்கன்னா காபி இங்க இருக்கான், ரைஸ் இங்க இருந்த அதாவது டக்கின் பண்ணிட்டான் கரெக்டா இந்த லைன்ல டக்கின் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இங்க உனக்கு பாஸ், இவங்க 2 பேரும் பாஸ் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இவங்க இந்த புல் பண்றாங்க இல்லையா, இவங்க புல் பண்ணாங்கன்னா பார்ட்டே உள்ள வச்சு பார்ட்டேக்கு பாஸ் கொடுத்துட்டு இங்க மறுபடியும் போட்டான். ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இங்க இருந்து எதர் நெல்லியா இல்லைன்னா டிம்பரை ஃபைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை நடந்தது. என்னன்னு தெரியல, அவனோட இன்ஜுரி கன்சர்னா என்னன்னு தெரியல, அவனோட நார்மல் பொசிஷன்ல இல்லாம அவனோட லெஃப்ட் பேக் பொசிஷன்ல நின்று டிம்பரை இங்க மேல ஏற்றி ரன் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு நல்லாவே புரிஞ்சது. அவனுக்கு டோ இன்ஜுரியில் இருக்கிறதுனால ரன் ரொம்ப பண்ண வேணான்னு பின்னாடி இருக்கிற வச்சுட்டு டிம்பரை ரொம்ப இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நல்லா புரியுது. ஓகே. அதே மாதிரி ஒன்ஸ் இவங்களுமே இன்டர் பொசிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் நெல்லி இங்க வந்துட்டு டிம்பர் இங்க வந்துட்டு இருந்தான். அதே மாதிரி ஒரு 1-2 பிளேஸ்ல இங்க ரைஸ் இங்க வந்துட்டு டிம்பர் இங்க இருந்தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரைஸ் வந்து அவனோட லெஃப்ட் பேக்ல பொசிஷன்ல நின்று பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து டிம்பருக்கு வந்து மேல இருக்கானோ அப்போ போதெல்லாம் ரைஸ் லெஃப்ட் பேக்ல போயிட்டான். அதே மாதிரி பார்ட்டை அந்த நேரத்துல கவர் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹாவர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்துருவான் அந்த நேரத்துல. ஸோ தட் இன்கேஸ் ஏதாவது ரெக்கவரி ரன் பண்ணா அதை வந்து பார்த்துக்கிறது. ஓகே, புரியுது. இது வந்து நடந்தது செகண்ட் ஹாஃப்ல, கரெக்ட் தான்? இல்ல இதெல்லாம் இந்த கேம் டூரிங் த கேம் நடந்துட்டே இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு விதமா பில்டப் பண்ணுவோம் இல்லையா, போதெல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ரைஸ் இங்க இருப்பான், சம்டைம்ஸ் டிம்பர் இருப்பான், டிம்பர் இருந்தான்னா ரைஸ் இங்க இருப்பான். அந்த மாதிரி மாத்தி மாத்தி நடந்துட்டு இருந்தது. இது ஏன் கேட்கறேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்னால் டிம்பரை வந்து அவ்வளோவா ஃபார்வர்டா நான் போய் பார்க்கல. மேபி நான் பார்க்காம இருந்திருக்கலாம். ஒரு 3 தடவை நான் பார்த்தேன். ரீவாஷ் பண்ணும்போது கரெக்டா பார்த்தேன். 3 தடவை கிட்டத்தட்ட போனோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு பால் போடுவாங்க, இவன் டிம்பரும் ஃபொஃபானாவும் போயிட்டு ஒரு அவே போவோம். கரெக்டா ஃபொஃபானா வந்து அவே போட்டுருவான் பாலை, நமக்கு வந்து த்ரோவின்னு வரும்.
ஸோ அந்த மாதிரி 2-3 தடவை மாற்றி மாற்றி இங்கேயே இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரைஸும் இங்கேயும் ஒரு டிம்பருக்கு ஒரு த்ரூ பால் போடுவாங்க இங்கே. அது வந்து ஃபஃபானா இன்டர்செப்ட் பண்ணிட்டு நமக்கு இது ஆகும், டேர்ன் ஓவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. செகண்ட் நமக்கு வந்து சான்ஸ்ன்னு பார்த்தா சாக்காக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் இருந்தது. அதாவது இவங்களோட பில்டப் பேசப்போ செல்சியோட பில்டப் பேசப்போ பேசிக்கலி கோல்வெல் இவனுக்கு சான்சஸ் பாஸ் பண்ணி அது கோல்வெல்கே வருது. ஹேவர்ட்ஸ் வந்து இந்த கர்வே ரன் பண்ணி கோல்வேல வந்து கொஞ்சம் முன்னாடி பால் கொண்டு வர வச்சு ஆக்சுவலாக வந்து அந்த இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டயத்துலேயே கோல்வில் இங்கே வந்து பாமருக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போது லாவியா பின்னாடி வந்துட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ தட் இங்கே இன்கேஸ் ஒரு பாசிங் ஆங்கிள் இருக்கிறதுக்காக. பட் ஆனால் ஓடகார்டு வந்து அவனோட கருரன் எடுத்துட்டு லாவியோட பாசிங் ஆங்கிளை கட் பண்ணிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போது சாக்கா வந்து ஜென்ரலாக என்ன ஆகும்னா இவனுக்கு தானே டைரக்ட் பாசிங் ஆங்கிள், இவன் வந்து டக்குன்னு மூவ் பண்ணிடாம இங்கேருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான், ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான் அவனோட பொசிஷன். ஏன்னா வந்து இதுதான் ப்ரெஸ்ஸிங் ட்ராப். அவன் ஆக்சுவலாக பாமரை வந்து இன்கேஸ் பாமருக்கு டைரெக்டாக போட்டால் டேரெக்டாக நெட்டோ பால் போயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கேயும் வந்து ஓடகார்டு இருக்கான், இங்கே சாக்கா இருக்கான். ஸோ அதே மாதிரி பாட்டை வந்து பாமரை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ இங்கே செட் பண்ணோன்னையுமே வந்து இங்கே பாலை ரோஸ் விட்றான் கோல்வில். இங்கே சாக்காக்கு பட்டு இங்கே ஓடகார்டுக்கு வந்து இங்கே பால் வருது. ஸோ அதை வந்து உடனே லாவியா ப்ரெஸ் பண்ண வரும்போது டேர்ன் பண்ணி இங்கே கொடுக்குறான். சாக்கா உடனே ஒரு ரன் பண்ணி டைரக்டாக வந்து ஷார்ட் அடிப்பான் இங்கே கைசடோ மேலே பட்டு இது வந்து பால் மார்டினெல்லிக்கு விடும். மார்டினெல்லி டைரக்டாக இது வந்து இந்த ஷாட் இருக்கு பார்த்தீங்களா, சரியான மொக்க ஷாட் இது. லெஃப்ட்ல அவனோட எப்படின்னா இப்போ நம்ம முட்டியில வச்சு சத்தம் அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அடிக்காம சைடு ஃபுட்ல வச்சுட்டு ஒரு இது கொடுத்துட்டு இருந்தான். ஒரு மாதிரி என்ன சொல்றது, இம்பல்சிவான ஒரு ஷாட். அதுவும் ஸ்ட்ரைட் அட் தி கீப்பர் அடிச்சது. அது வந்து அவன் கொஞ்சம் தள்ளி அடிச்சுதான் அது கோல். அது ரொம்ப கிட்டத்தட்ட வந்து நிறைய இதுதான் வந்து என்னன்னா ஒரு குட் பிளேயருக்கும் கிரேட் பிளேயருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அடிக்கடி நம்ம பாட்காஸ்ட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு மார்டினெல்லி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் அதை நாங்கள் இங்க சுட்டி காட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா. நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நாங்க செல்லமா வந்து நிக்கலஸ் ஜாக்சனை வந்து ஜான்சன் தான் கூப்பிடுவோம். அதுக்காக தான் ஜாக்சனை தான் ஜான்சன் நீங்க எழுதியிருக்கோம். அதுக்கு அதை பார்த்து யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஜான்சன் பேபி சோப் மாதிரி அவர் நாங்கள் ஒரு நிக்நேம் யூஸ் பண்ணுவோம். அதனால ஜான்சன் என அழைக்கப்படுவர் ஜாக்சன் தான். நிக்கலஸ் ஜாக்சனை தான் நம்ம மாதவன் ப்ரோ ஜான்சன் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி தவறுதலுக்கு மன்னிக்கும். ஆனா பட் கண்டினியூ பிரதர், கண்டினியூ சொல்லுங்க. ஸோ சாnchez பட்டு பால் ஸ்பில் ஆகுது. இதுவே வந்து அவங்க செல்சி கவுண்டர் அட்டாக்கா இது பண்றாங்க. என்ன ஆகுதுன்னா குஸ்டோ வரான், குஸ்டோவும் ரைஸும் அந்த பாலுக்கு போறாங்க. பட் ஆனா வந்து ரைஸ் ராங் சைட் ஆஃப் குஸ்டோ போய் இது பண்றான். ஜென்ரலா இன்கேஸ் இந்த இடத்துல இருக்காங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து ஃபீல்டு இவ்வளோ தூரம் இருக்கு. அதனால இங்க முன்னாடி வந்து அவங்க பாஸ் பண்ண விடாம பேக் பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் ஆனா வந்து ரைஸ் அப்ரோச் பண்ணது இந்த சைடு வந்து அப்ரோச் பண்றான். ஸோ குஸ்டோ ஈஸியா டேர்ன் பண்ணி அதே வந்து ஒரு பாஸ் போட்டு விட்டான், ஃபார்வர்ட் பாஸ் ஜான்சனுக்கு இங்க பால் வருது. பட் ஆனா பாமர் இங்க வந்து நெட்டோலாம் வர்றதுக்குள்ளக்க அந்த ஸ்குவாண்டர் பண்ணிடுறாங்க, அவங்களே சான்சஸ் ஸ்குவாண்டர் பண்ணிடுறாங்க. ராயா ஓடி வந்து கிளியர் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அப்படிதானே ராயாவா இல்ல வேற? இல்ல அவன் வர்றது இல்ல. பட் ஆனா வி ஃபால் பேக் வெரி குயிக்லி. சலிபா எல்லாமே கவர் பண்ணி நமக்கு வந்து பால் கிடைக்குது. மீன்ஸ் வி கெட் த பால். பட் ஆனா இந்த பொசிஷன்ல பாருங்க, இங்க ரைஸ்ல இருக்கும் போதுல அவன் எஃபெக்டிவா இருந்தான்னா அவன் வந்து குஸ்டோ டர்ன் பண்ண விட்டு இவ்வளவு தூரம் ரன் பண்ண விட்டுருக்க மாட்டான். அவன்கிட்ட பால் எடுத்திருப்பான். ஸோ ரைஸ் வாஸ் வெரி வெரி இன்எஃபெக்டிவ் இன் டேக்லிங். அதே மாதிரி ரெக்கவரி ரன் பேக் ஹை ப்ரெஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ரெக்கவரி ரன் இருக்க மாட்டேங்குதுன்னு நல்லா தெரியும். பட் ஆனால் அதையும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ மிஸ்டேக் ஃப்ரம் ஸ்டார்ட். என்னோட ஒப்பீனியன்ல இவ்வளவுதான் எப்படின்னா ரைஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க கூடாது. ஏன்னா வந்து இட் ஆட்ஸ் டு இன்எஃபெக்டிவ் பிரஸ்ஸிங் அண்ட் டர்ன் ஓவர். புரியுது. ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா somebody who's much more இந்த சொல்ற டூயல்ஸ்ல ரொம்ப நல்லா திறம்பட சேல் பண்ற ஒரு வீரரை ரைஸ்க்கு பதிலா வச்சிருக்கலாம். ரைஸை பெஞ்சில் வச்சுட்டு எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இது ஒரு பெரிய கேம்ன்றதுனால ரைஸ்
ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு ஆட வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கேள்வியான ஆக்சுவலி ஒரு அதுவே வந்து கரெக்டான பின்னாடி கேள்வி தான். நமக்கு வந்து அது ஒரு சான்ஸ் இதாச்சு. நான் என்னன்னு வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஸோ இதுவும் வந்து ஃபர்தரா ரைஸோட இன்எஃபெக்டிவ்னஸ் வச்சு தான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னன்னா நம்ம வந்து நம்ம பில்டப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டூரிங் த பீரியட் ஒரு 30 மினிட்ஸ் கிட்டத்துல அந்த அந்த நடந்துட்டு இருக்கிறப்போ இப்போ நம்ம வந்து இன்னெஃபெக்டிவா ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து நம்மகிட்ட பால் இருக்கு. பட் ஆனா வந்து பாலை மூவ் பண்றதே ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பால் ஒன்ஸ் நமக்கு வந்து டேர்ன் பண்றோம், நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா ஃபர்தரா அட்வான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஸ்லோ பண்ணி அவங்கள செல்சி பிளேயர்ஸை அவங்களோட பொசிஷனுக்கு ஃபர்தரா ஃபால் பேக் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் த பொசிஷன் வந்து என்னன்னா ராயா ஸ்டார்ட் பண்றான், கேப்ரியல் கொடுத்துட்டு மறுபடியும் கேப்ரியலுக்கு வாங்கி ரைஸ்க்கு போகுது, ரைஸ்ல இருந்து மறுபடியும் சலிபா வருது, சலிபாக்கு வந்து பாட்டை கொடுக்குறான். பாட்டை வந்து இந்த இடத்துல கைசோட நல்லா ஒரு பேக் ப்ரெஸ் பண்ணும் போதுல டேர்ன் பண்ணி ஃபர்தரா வந்து ரைஸ் கொடுக்குறான். இந்த இடத்துல ரைஸ் வந்து என்ன பண்றான்னா ஃபர்தரா கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிட்டு ஃபர்தரா வந்து அப்படியே வந்து பாட்டை கொடுக்குறாங்க மறுபடியும். இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கு. அவனுக்கு வந்து டிம்பருக்கு பாஸ் பண்றதுக்கு, இல்ல ஹாவர்ட்ஸ் பாஸ் பண்றது, இல்ல டைரக்டா இல்ல ஒரு லாங் பால் போடுறதுக்கு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் ஆனா வந்து அதை ஸ்லோ பண்றான். இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அவன் இந்த ஏரியா வர்றதுக்குள்ளக்கே எல்லாம் வந்து ஃபால் பேக் பண்றாங்க. ஜான்சன், மடுவேக்கே, அதே மாதிரி ஃபர்தரா இங்க இருந்து ஜான்சன் இங்க வரான், பாமர் இங்க வந்துட்டான், கைசடோனோட இங்க எல்லாம் வந்துட்டாங்க இங்க. ஸோ நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருந்து ஃபர்தரா வந்து நம்ம பில்டப் எஸ்கேப் போயிடும். இங்க இருந்து மறுபடியும் பார்ட்டேக் போயிடுச்சு. ஸோ இது வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே. ஸோ மாதவன் ப்ரோவோட குற்றச்சாட்டு என்னன்னா, நம்ம ஆர்சனலோட டிரான்சிஷன் வந்து விரைவா இல்லை, ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கு. அதனால வந்து நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கோம் அட்டாக்கிங் சென்ஸ்ல அப்படின்னு தான் சொல்றீங்க. கரெக்ட். ஸோ இப்போ இங்க பால் இருக்கு, இங்க பால் இருக்கும் போதுல நீங்க ஹவர்ஸ் போடலாம், இல்ல மார்டினெல்லி போடலாம். இவன் வந்து ஃபர்தரா பார்ட்டேக்கே போட்டான். ஓகே. ஸோ இங்க பொசிஷன்ல இருக்கிறவன் போடகார்டு இங்க வரையும் வந்து நெட்டோ வில்லானிவன் இங்க வந்துட்டு பாலை கையை வச்சுட்டு கத்துறான், என்னடா பால் போடுங்கடான்னு. மறுபடியும் பார்ட்டை இங்கிட்டே போட்டான் ரைஸுக்கு. ரைஸ் வந்து டிப்பருக்கு போடுறான். இங்க இருந்து இங்க போட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் இங்க போயிட்டு சாக்கா போய் இங்கேயும் ஒரு கேப் இருக்கு அட்டாக் பண்றதுக்கு. பட் ஆனா அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை. புரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டிய இதுல இருக்கு. ஓகே. ரொம்ப பில்டப் ஃபேஸ்ல நம்ம ரொம்ப பாலா ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு இருந்தோம், குயிக்கா மூவ் பண்ணல. அதே மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிருக்கோம். நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ண ஆப்ஷன் எதுவுமே வந்து பெட்டரா இல்லை, சான்ஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு. நெக்ஸ்ட் ஃபேஸ். ஸோ இது வந்து ஒரு இதான் வந்து ஆஃப் சைட் கோலுக்கு, நம்ம ஹாவர்ட்ஸ் ஆஃப் சைட் கோலுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு வர்ற ஒரு பில்டப் ஃபேஸ். ஸோ அவங்க பிளே ஸ்டார்ட் பண்றது கோல்வெல் சான்சஸ்க்கு மறுபடியும் பாஸ் போட்டு இங்க இருந்து ஜான்சனுக்கு த்ரூ பால் ட்ரை பண்றாங்க. சலிவா அதை வந்து டேக்கிள் பண்ணி ஓடகார்டு அதை வின் பண்றான். அதை வந்து சாக்கா கொடுக்குறான். சாக்கா வந்துட்டு போயிட்டு இங்க இருந்து வர்றது சாக்கா இங்க வந்துட்டு இங்க இருந்து இங்க வரான், இங்க பாஸ் வாங்குறதுக்கு. பாஸ் வாங்கிட்டு டைரக்டா ஒரு டேர்ன் பண்ணி இங்க போகும்போதுல கோல்வேல் வந்து இங்க ஃபர்தரா இவனை இது பண்ணிடுறாங்க, இவனை ஃபவுல் பண்ணிட்டு இங்க வருது, ஃப்ரீ கிக் அங்க வருது. அப்பதான் வந்து ஹாவர்ட்ஸ் இங்க வந்து நின்று டைரக்டா நம்ம பால் போட்டு இங்க இருந்து இங்க கன்வெர்ட் பண்றான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி சான்ஸ்லாம் இப்போதான் வருது. நமக்கு வந்து ஹை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹை ப்ரெஸ்ஸே எஃபெக்டிவா பண்ணோம். இப்போ வரையும் வந்து என்னாச்சு, ஹை ப்ரெஸ்க்கு ரைஸ் இங்க வந்து கைசடோவை ப்ரெஸ் பண்ணும் போதுல இங்க யாருமே வரல. ஸோ பார்மர் வந்து இப்போ வந்து டைரக்டா பாட்டை வந்து மேன்மார்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ பட் ஆனா ஜான்சன் வர்றப்போ சலிபா வந்து மேல ப்ரெஸ் பண்ண வந்துட்டான். இங்க வந்து கேப்ரியலும் டிம்பரும் நின்றுட்டாங்க. பட் ஆனா சலிபா வந்து இங்க வந்து ஹையா ப்ரெஸ் பண்ண வரும்போதுல நமக்கு வந்து பால் கிடைக்குது. இதை வச்சு நம்ம பால் வின் பண்ணி இங்க ஃபவுல் வின் பண்றோம். வின் பண்ணி அதுதான் வந்து அந்த ஆஃப் சைடு கோலுக்கு ஃபர்ஸ்ட் இதா வருது. தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் நடந்தது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ராயாவுக்கும் இந்த கேப்ரியல் சலிபாக்கு பால் போட்டு பார்ட்டை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்ட்டை வந்து டேர்ன், அதாவது கைசீரோ ப்ரெஸ் பண்ண வரும்போது டேர்ன் பண்ணி த்ரூ பால்ஸ் போட ட்ரை பண்றான். ஆக்சுவலா சாக்கா இங்க குக்கரேவை மார்க் பண்ணியிருக்கான் இல்லையா, சாக்காக்கு வந்து ஒரு பால் போட ட்ரை பண்றான். பட் ஆனா குக்கரே வந்து அதை
ஆமா. இன்டர்செப்ட் குக்கர் பண்ணணும். அட்வான்டேஜ் இருக்கு. அங்க கரெக்ட். குக்கரா வந்து ஆல்ரெடி இஸ் இன் a better position to cover the ball. கரெக்ட். ஸோ அதான் அந்த மாதிரி இன்டர்செப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பார்ட்டே வந்து த்ரூ பால் போட ட்ரை பண்ணிட்டே இருந்தான். இன்னொரு பால் வந்து ஹாவர்ட்ஸுக்கும் போட்டான். பட் அதையும் ஆக்சுவலாக கட் பண்ணிட்டாங்க. ஒரு பால் டிம்பருக்கு போட போனான். ஃபுஃபானா வந்து இது கட் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணான். ஸோ இந்த மாதிரி நம்ம எஃபெக்டிவாக வந்து லாங் பால் போட ட்ரை பண்ணுறத த்ரூ பால் போட ட்ரை பண்ணுறத அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணி ஃபர்தராக வந்து நமக்கு மீன்ஸ் அவங்களோட பிளே ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம அதை இன்டர்செப்ட் பண்ணி மறுபடியும் நம்ம பில்டப் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இதே மாதிரி 2 பேரும் வந்து விட்டு 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 எஃபெக்டிவா எதுவுமே நடக்கல. நம்மளும் வந்து குட் டெசிஷன் எடுக்கல. அவங்களும் வந்து அவங்களோட சான்சஸ் வந்து ஸ்குவாண்டர் பண்ணிக்கிட்டே தான் வந்தாங்க. என்னங்க அது வடிவேல் படத்துல வந்து வாங்க வா செத்து செத்து விளையாடலான்ற மாதிரி இங்க கொடுக்குறான், அந்த அந்த அட்டாக் செத்து போயிடுது. திருப்பி இங்க கொடுக்குறான், அங்க செத்து போயிடுது. அது மாதிரி தான் இருந்திருக்கு. சரி, ஆமா. ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்த பிக்கெஸ்ட் கன்சர்ன், என்ன பொறுத்தளவு பிக்கெஸ்ட் கன்சர்ன் சொல்றேன். ஸோ நம்ம வந்து பில்டப் ஃபேஸ்ல பாட்டே அதே மாதிரி வந்து ரைஸ் இப்போ இருக்காங்க அப்படின்னா, இப்போ பாட்டே வந்து ரைஸ் சிஎம் மாதிரியே ஆக்சுவலாக யோசிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன்ல அவனுக்கு ஒரு பால் கிடைக்குது. பார்ட்டேக்கு இங்க இருக்கான். இங்க இருந்து இங்க மூவ் பண்ணி இந்த பாலை வந்து ரைஸுக்கு கொடுத்து வாங்கி போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ இங்க இன்கேஸ் நம்ம பார்ட்டை வந்து இங்க இருந்து பாலை ரைஸ் கொடுக்கும் போதுல இவனோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா, லாவியா வந்து அட்டாக் பண்ணல. பாமர் வந்து பேக் சைடில் இருக்கான். ஜான்சனும் பக்கத்தில் இல்லை. ஸோ ஈஸியாக டேர்ன் பண்ணி ஓடகார்டையோ அல்ல ஹேவர்ட்ஸையோ பார்க்க முடியும். பட் ஆனால் வந்து அது அவன் பண்ணல. அவனோட சூஸ் பண்ண டைரக்ட் ஆப்ஷன் வந்து பாட்டை டைரக்டாக போடுறது. இது வந்து ஃபர்தரா என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஹேவர்ட்ஸ் வந்து டைரக்டா த்ரூ பால் போடுவான். சாக்காக்கு இன்டர்செப்ட் பண்ணி மறுபடியும் ஒரு கிராஸ் பண்ணி கோல் போடுறது. இல்ல ஓடகார்டுக்கு கிடைச்சதுன்னா ஓடகார்டு வந்து இங்க த்ரூ பால் போட்டு இல்ல ஹேவர்ட்ஸ் இங்க போட்டான்னா ஓடகார்டு வருவான். இல்ல ஓடகார்டு கிடைச்சதுன்னா ஓடகார்டு போட்டு சாக்கா வருவான். 2 பேருமே போட்டு ஹேவர்ட்ஸ் வந்து கோல் போட வைக்க முடியும். இல்ல இவங்களே வந்து டைரக்டா ஷாட் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பனே ஆகாம இங்கே இதாயிருச்சு. இப்போ பேசிக்கா வந்து டிசிஷன் மேக்கிங், அந்த க்ரூஷியல் பாசஸ்ல என்ன டிசிஷன் மேக்கிங் பண்றது வந்து அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு இந்த கேம்ல. இந்த பொசிஷன் எப்படின்னா, நான் வந்து டுவர்ட்ஸ் மை கோல் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ போத்துல நான் வந்து எனக்கு பால் கிடைக்குது. பட் ஆனா எனக்கு பின்னாடி முன்னாடி தான் 2 பேர் இருக்காங்க. பின்னாடி வந்து இருக்கிற ஆள் ரொம்ப தூரமா இருக்கானா, ஐ கேன் ஈஸிலி டர்ன். பட் ஆனா ரைஸ் இது பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்காததுனால 2 பாசிங் ஆங்கிள் சுத்தமா போகுது. மறுபடியும் we are in a build up phase. இது வந்து ரைஸ்ல இருக்கிற ஒரு இந்த கேம்ல மட்டும் இல்ல, பட் நம்ம நார்மலா பாக்குற ஒரு பர்டிகுலர் எல்லா கேம்லயுமே நோட்டீஸ் பண்ற ஒண்ணு. இவன் வந்து ஃபார்வர்ட் பாசிங்க்கு வந்து கொஞ்சம் இன்னும் வந்து பழகணும். இவன் வந்து டைரக்டா இப்போ எல்சிஎம் ரோல்ல கீ கீ ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, இப்போ எந்த பொசிஷன்ல டேர்ன் பண்ண முடியுமோ அந்த டேர்ன் பண்ணி பாலை வந்து ஃபார்வர்ட் ப்ரோக்ரஷன் பண்றது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்த இதுல அவன் திங்க் பண்ணணும். இது வந்து ஒரு பர்டிகுலர் இது அவன் வந்து அவனோட ஸ்கில் செட்லயே வந்து இன்னும் டெவலப் பண்ணணும். அவன் வந்து பாலை வந்து எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுவான்னா, டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் பால் போட மாட்டான். அதே வந்துட்டு பாலை இங்க இருந்து இங்க ஒரு தூரம் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுவான். புரியுது. ஃபர்ஸ்ட் பால் போட்டா அடுத்த பாசிங் ஆங்கிள் ஓப்பன் ஆகும். ஏன்னா இங்க இருந்து we can catch up the players and ஈஸியா இன்னொரு பாசிங் ஆங்கிள் ஆகும். பட் ஆனா வந்து அவன் இங்க இருந்து இங்க பால் கொண்டு வர்றதுக்குள்ள இங்க இருந்து ஒரு 2-3 பேர் வந்து அவங்களோட பொசிஷனுக்கு ஃபால் பேக் பண்ணுவாங்க. புரியுது. எனக்கு என்னடா இந்த இடத்துல வந்து நான் அகைன் வந்து நம்ம பழைய சீசனோட நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு உங்களுக்கு டாக்டிக்கல் திறன் இல்லைனாலும் இதே வந்து இப்போ நம்ம இன்வெர்ஷனே எடுத்துப்போமே. இன்வெர்ஷனே பார்த்தீங்கன்னா டிம்பர் வந்து இன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட டீமில் ஜின்செங்கோ இன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி எனக்கு படுது. ஏன் அதை சொல்கிறேன்னா, டிம்பர் வந்து இஸ் மோர் இன்டு தட் லெஃப்ட் சென்டர் மிட் ஸ்பேஸ்க்கே போகிறான், அட்டாக்கிங் ஸ்பேஸ்க்கே போகிறான். இதே கேலஃபரியோ அதே பண்ணுறான். இதே நம்ம ஜின்செங்கோ எடுத்துக்கிட்டோம்னா, ஜின்செங்கோ பாட்டேயோட டபுள் பிவட் கிட்ட வந்துருவான். அவன்
பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டராகவே டபுள் பிவோட்டில் வந்துட்டு பாட்டேவும் சரி ஜின்செங்கோ வந்து ஒரு பாஸ் ஒன்று போடுவான். அந்த பாஸ் என்ன பண்ணும், நீங்கள் சொன்ன இந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே ஜின்செங்கோ மேலே எக்கச்சக்க கிரிட்டிசிசம்ஸ், எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவன் டிஃபென்சிவாக அவ்வளோ லைபிலிட்டியாக இருந்தாலும் எனக்கு இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் பிளே பார்க்கும்போது ஜின்செங்கோ மாதிரி ஒரு பிளேயர் வந்து அந்த இடத்துல இருந்திருந்தானா மேபி எனக்கு அந்த நம்ம நினைக்கிற அந்த பாஸ் நடந்திருக்குமோ. இது வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்னோட பண்ணும்போது நிறைய விஷயம் பண்ணலாம். பட் இல்ல எனக்கு இல்ல மனசுல படுது, அதனால ஓகே, உங்ககிட்ட கேட்கறேன். அந்த கொஸ்டின் எனக்கு கரெக்டா புரியுது. பட் ஆனா வந்து அது வந்து இல்லன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து டிம்பர் ஆக்குபை பண்ற இந்த ஸ்பேஸ தான் வந்து ரைஸும் ஆக்குபை பண்றான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன்ல ரைஸ் வந்து இந்த பொசிஷன்ல விளையாண்டுட்டு இருப்பான் இன்கேஸ். பட் ஆனா இந்த தடவை மீன்ஸ் இந்த இயர்ல அவனோட பொசிஷனே வந்து ஃபால் பேக் ஆயிடுச்சு. அதாவது டிம்பரும் இவனும் கிட்டத்தட்ட 40% ஆஃப் த ஸ்பேஸ் அவங்க வந்து ஓவர்லேப் பண்றாங்க. ஒவ்வொருத்தரோட அதாவது டிம்பரோட ஸ்பேஸ ரைஸ் ஓவர்லேப் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவனோட நார்மல் ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் நார்மல் பாசிங் ஆங்கிள் பாட்டை இங்க இருக்கான்னா இவனும் வந்து இன்கேஸ் அவனோட எல்சிஎம் பொசிஷன்னா அவனோட பொசிஷன் இங்க இருக்கணும். ஓடகார்டு இங்க இருக்கான்னா ரைஸ் இங்க இருக்கணும். ஹையர் அப் பார்ட்டே ஓகே நாட். பட் ஆனா இப்போ இந்த சீசன்ல மோர் ரைஸி பார்ட்டேவும் கிட்டத்தட்ட ரைஸும் இந்த ஆங்கிள் வந்து பாஸ் வாங்கிட்டு இருப்பான். டிம்பர் இன்னும் ஃபர்தரா இங்க இருப்பான். ஸோ டிம்பருக்கும் வர்றது வந்து கஷ்டம். நீங்க வந்து பேக் பாஸ் பண்ணிட்டு இவன் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பேக் ஃபர்தரா பாஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ when he wants to receive the ball, he has to come between the lines, between their defense, like defensive and midfield line to get the ball. In case invert பண்ணானா அப்பதான் வந்து டிம்பருக்கு he will get the space here to invert and progress the ball further. இவனோட ஸ்பேஸ டிம்பரோட ஸ்பேஸ இன் கேஸ் ரைஸே ஓவர்லாப் பண்ணானா he will not have space. ஓகே. ஈவன் ஜின்செங்கோ வந்தாலும் இதேதான். புரியுது. ஸோ பேசிக்காக வந்து இட் இஸ் எ கொஸ்டின் ஆஃப் அதாவது இது வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட நார்மல் பொசிஷன்ஸை அக்குபை பண்ணுறதுனால ஓவர்லேப் ஆகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுனால அதனால என்னன்னா ஒரு கன்ஃபியூஷன் உருவாதோ இல்லைன்னா ஒரு பிளேயர் பொசிஷன் அந்த ப்ராக்ரஷனில் ஒரு தடைப்பாடு வருது. லைக் இட் இஸ் நாட் வெரி சிங்க்ரனைஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இதுல நிறைய ரீசைக்ளிங் நான் சொல்றது என்னன்னா பாலை திரும்ப முன்னாடி அனுப்புறோம், ஒரு பாஸ் பில்டப் பண்றோம், திருப்பி பின்னாடி காமிச்சிட்டு திருப்பி ஒரு ரீசைக்கிள் பண்றோம். ரைஸ் இருக்கும்போது இது வந்து இதுக்கும் அதுக்கும் அசோசியேஷன் இருக்கிற மாதிரி என் மனசுல படுது. நான் சொல்றது கரெக்டா தப்பா நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா வந்து ரைஸ் இருக்கும் போதுல பாலை கொடுத்து திருப்பி மறுபடியும் வாங்குவாங்க. 1-2 போகாது, 1-1 திருப்பி போயிட்டு. ஓகே, சூப்பர். சரி, ஃபர்தரா பாப்போம் சார். நெக்ஸ்ட் ஃபர்தரா வந்து மார்டினெல்லியோட ட்ரபிள்ஸ் ரிசீவ் பண்றப்போ இந்த கேம்ல வந்து நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன். ஸோ குஸ்டோ அவனை வந்து நல்லா மார்க் பண்ணான். பட் எந்த பொசிஷன்ல மார்டினெல்லி நின்றுட்டு இருந்தான்னா இங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒன்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இங்க இந்த பொசிஷனுக்கு மார்டினெல்லி வந்தான். ரிமைனிங் அவன் பால் ரிசீவ் பண்ற பொசிஷன் எல்லாமே வந்து இந்த லைனை டச் பண்ணி இந்த பொசிஷன்ல நின்று பேக் டு த லைன் அந்த மாதிரி தான் நின்று வாங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது என்னன்னா ரைஸும் அதே மாதிரி இங்க இருக்கும் போதுல ரைஸோட இன்எஃபெக்டிவ்னஸ் இதுலயும் வந்து கொஞ்சம் ஆட் ஆகுது. ஏன்னா வந்து ஜென்ரலா நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சாக்காக்கு வந்து போன வருஷம் ஸ்டார்டிங்ல இல்லைன்னா அதுக்கு முந்தின இயர்லயா தெரியல, இங்க வந்து வாங்கிட்டு இருக்கப்போது அவனை ரொம்ப நல்லா பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவன் வந்து இன்னொரு சிஸ்டம் ஆக்சுவலா பண்ணான், ஒயிட்டும் அவனும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிசீவிங் த பால் ஹியர், ஒயிட் வில் புட் த பால் ஹியர். Saka will move and take the ball. Correct. And then he moves towards here and take a score or put the ball to Odegaard and have it. அந்த மாதிரி. பட் இதை வந்து மார்டினெல்லி அந்த அளவு எஃபெக்டிவா பண்றது இல்லை. அதே மாதிரி ரைஸ் கொடுக்குற பாஸும் இட் டசன்ட் கம் ஹியர், it directly goes here. So this has to change, like our position of getting the pass. இங்க இருந்து இங்க வர்ற இந்த பாஸை இவன் ஆல்ரெடி பண்ணியிருக்கான், அதையே வந்து ஏன் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது? ஈஸியா பண்ணலாம். ஏன்னா இங்க இருக்கும் போதுல இவன் இந்த டச் லைன்ல ஈஸியா போக முடியாது. ஏன்னா இங்க கொஞ்சம் இவன் பேக்ல இருக்கான், குஸ்டோ பேக்ல இருக்கான். ஈஸியா ஹி வில்
patch in and put it out, put the ball out. ஸோ இது வந்து ஈஸியா பண்ண முடியும் குஸ்டோவால. அதே மாதிரி டு இந்த ஆங்கிள் போய் இவன் ஓவர்லாப் பண்ணணும்னாலுமே ஹி வில் ஈஸிலி பாலை எடுக்கிறதுக்கு தான் முடியும். ஸோ பேக் பாஸை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது இந்த ஆங்கிள். ஸோ டு ரீஇன்வென்ட் த ஆங்கிள், இன்கேஸ் இவன் வந்து இந்த ஆங்கிள் ஓடி வந்து பாஸ் எடுத்தான்னா, டு கம் ஹியர் இட் வில் டேக் சம் மோர் டைம் ஃபார் லைக் 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா செகண்ட் வரும். அதை வச்சு he will be able to overtake Gusto and either take a run and drag Fofana and then Timber pass பண்ணும்போது Timber ஒரு opposite run போகும்போதுல he can pass and அதே மாதிரி பாஸை ரிசீவ் பண்ண முடியும். so he can run and either cross or he can take a shot or he can from here itself he can take a shot. புரியுது. கேஸ் இப்போ டைரக்டா ஓடி வந்தாங்க. ஸோ அது இந்த வந்து மாதிரி ஆங்கிளே இங்க பிளாக் ஆகுது. ஆமா. ஸோ பேசிக்கா வந்து அது 2 விஷயம். அதுல அது அவர் ரிசீவ் பண்ற பாஸும் ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து மார்டினெல்லியோட டிசிஷன் மேக்கிங்கும் சரி, மற்ற அவரை சுத்தி இருக்கிற பிளேயர்ஸோட டிசிஷன் மேக்கிங்கும் கிட்டத்தட்ட அது வந்து அவங்களோட செயல்திறனுக்கு தடையா இருக்கு. அது புரியுது. ஓகே. இது வந்து ஆக்சுவலா போன சீசன் நினைக்கிறேன், இது வந்து ஆக்சுவலா ட்ரை பண்ணா மார்டினெல்லி. பட் ஆனா இந்த சீசன் அதை பண்றதே இல்ல. ஏன்னு தெரியல. இஸ் இட் ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இல்ல இவனுக்கு பால் ரிசீவர் ஆங்கிள் வந்து பின்னாடி இருக்கிறதுனால அப்படியே நின்று வாங்குறானா தெரியல. இன்கேஸ் இங்க ஒரு பால் போட்டு பார்த்தா என்னதான் பண்றான்னு பார்க்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா லாஸ்ட் டைம் இது வந்து புதுசு கிடையாது, ரீநோட் பண்றதுலாம் புதுசு கிடையாது. இது வந்து ஆல்ரெடி மார்டினெல்லி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். பட் ஆனா இந்த சீசன் தான் இது எஃபெக்டிவா பண்றது இல்ல. புரியுது. ஓகே. தென் இது வந்து ஒரு சூப்பர் பேசேஜ் ஆஃப் பிளே ஆக்சுவலா நம்ம கிரியேட் பண்ணதில்ல. பட் ஆனா நம்ம வந்து ஒயிட்டோட என்ன சொல்றது டைமிங் மிஸ், அதே மாதிரி வந்து அவன் வந்து கேரிங் இன்ஜுரியில வந்து அவனோட எவ்வளவு ரன் பண்ண முடியும்ன்றது தெரியாம ஹி மிஸ் த சான்ஸ். ஸ்டார்டிங் வந்து கேப்ரியல் இருந்து ராயாட்ட வருது. ராயா வந்து இங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து ராயாட்ட இருந்து மறுபடியும் ரைஸுக்கு போகுது. ரைஸ் சலிபாட்ட இருந்து ராயா வந்து மறுபடியும் இது ஹேவர்ட்ஸ் கொடுக்குறான். ஹேவர்ட்ஸ் வந்து சாக்காக்கு போகுது. சாக்கா வந்து மறுபடியும் இந்த பொசிஷனுக்கு போயிடுவான். இந்த பொசிஷனுக்கு வந்து ஸோ பேசிக்கா என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து இங்க வந்து நெட்டோவும் இங்க வருவான். சாக்கா வந்து பாலை கேரி பண்ணி குக்கரை வந்து இங்க பேக்ல வந்து இங்க வந்து இது பண்ணுவான். இங்க பிளாக் பண்ண ஒன்று மறுபடியும் சாக்கா இங்க வருவான். குக்கரை இங்க வருவான். அதே மாதிரி நெட்டோ வந்து பேக்ல இங்க கிராஸ் பண்ணும்போது 2 பேரையும் எவாய்ட் பண்ணி மறுபடியும் சாக்கா இந்த ரன் எடுக்கிறான். எடுத்து இங்க இருந்து ரைஸுக்கு வந்து பால் வருது. எல்லாருமே அப்போ வந்து மேல வராங்க ஃபுல்லா. இங்க இருந்து மார்டினெல்லி எல்லாமே அங்க மேல வராங்க. ஸோ இங்க இருந்து சாக்கா ரைஸுக்கு பால் போகுது. ரைஸ் வந்து டைரக்டா டிம்பரை தாண்டி மார்டினெல்லிக்கு பால் போகுது. பால் போய் இங்க இருந்து இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு கிராஸ் போடுவான். இந்த கிராஸ் அப்போது என்ன நடக்கும்னா, ரைஸ் டைரக்டா இங்க ஒரு ரன் எடுப்பான். ஃபொஃபானா அவனை கிராஸ் பண்ணதுக்கு வருவான். அதே மாதிரி ஹேவர்ட்ஸ் போற ரன்னை பிளாக் பண்றது கோல்வில் முன்னாடியே போயிடுவான். அதே மாதிரி குக்குரேயா வந்து ஓடகார்ட பிளாக் பண்றதுக்கு போவான் இங்க. ஸோ இவங்கெல்லாம் போற ரன் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், பால் இங்க வந்துட்டு இருக்கும் போதே முன்னாடி போயிடுவாங்க. ஸோ தட் பால் இங்க வரும்போதுல ஹூவர் இஸ் கமிங், அதாவது ஒயிட் தான் இங்க வர்ற ஆளு, இங்க வரும்போதுல ஹீ கேன் டைரக்ட்லி ஹிட் இட் ஆர் டைரக்ட்லி பாஸ் இட் டு ஹேவர்ட்ஸ் டு ஸ்கோர். இதுதான் இது. பட் ஆனா இந்த பாலை தான் மிஸ் பண்ணிடுறான். இந்த பாலை தான் அவன் டைமிங் சுத்தமா போச்சு. இல்ல அவனோட அந்த ஒரு குயிக்னஸ் இல்ல. அந்த குயிக்னஸ் இல்லாம இங்க வரும்போதுல பால் உள்ள வெளியே போயிடும். புரியுது. ஸோ வெரி குட் சான்ஸ். பட் ஆனா வந்து we couldn't convert it. இது வந்து மோர் டுவர்ட்ஸ் வந்து பிளேயரோட ஃபிட்னஸ் அண்ட் தி இது மெயினா ஃபிட்னஸை பேஸ் பண்ணி தான் அவங்க பிளேயர் வந்து அவங்க முழு திறனை பிரதிபலிக்க முடியாதது காரணம் அவங்களோட கேரிங். இங்க இருந்து இந்த பேசேஜ் ஆஃப் பிளே நடக்கிறதுக்குள்ளக்க அவன் இங்க வந்து இவன் நெட்டோ இங்க இருப்பான். நெட்டோவையும் தாண்டி இவன் ஓடனான். நெட்டோ இங்க வந்து இங்க ஃபாலோ பண்ணல ஆக்சுவலா ஒயிட்டை. இங்க வரையும் வந்துட்டு விட்டான். பட் ஆனா ஒயிட் இங்க வந்துட்டு இருக்கும் போதுல அவனால இங்க வந்துட்டு இருக்கும் போதுல பால் வெளியே போயிடுது. புரியுது. அவனோட எஃபெக்டிவ் ரன் எடுத்திருந்தான்னா he can directly hit it actually. புரியுது.
தென் அப்போ வந்து அதுக்கப்புறம் செல்சி இது வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதுன்னா இதுவரையும் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம ரொம்ப ஸ்லோ ஆயிட்டோம். நம்ம ஸ்டார்டிங்கே வந்து வெரி ஸ்லக்கிஷ். ஏன்னா வந்து இவ்வளோ சான்ஸ் போய் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணல. அதே மாதிரி ரைஸ் ஒரு ஹாஃப் ஃபுல்லா இன்ஜுரியோட ஆடி இருக்கான் வித் அது ஒயிட்டு கூட. ஸோ இவ்வளவோ நடந்தும் வி டென்ட் மேக் எனி சேஞ்சஸ். அதே மாதிரி நம்ம ப்ரெஸ்ஸிங் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் சுத்தமாக இல்லை. ஸோ இது என்ன நடக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு சாnchez வந்து இங்கே ஒரு பால் ரிசீவ் பண்ணுறான். ஸோ டேரெக்டாக கைசைடா போகுது. இங்கே குஸ்டோக்கு வருது. இங்க இருந்து குஸ்டோ இங்க இந்த பாலை ஜான்சனுக்கு இங்க பாஸ் பண்ற வரைக்கும் நம்ம ஜாக்சன் நோபடி பிரசஸ் சாரி ஜாக்சனுக்கு பாஸ் பண்ற வரைக்கும் நோபடி பிரசஸ் எஃபெக்டிவ்லி. லைக் ஜஸ்ட் ஜாகிங் மட்டும் பண்ணிட்டு அப்படியே அவங்க பொசிஷன் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. they didn't do any pressing, ப்ராப்பர் pressing. இந்த பொசிஷன்ல இருந்து பிரஸ் பண்றதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா இது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கார்னர்ல இருந்து நம்ம பாலை கிளியர் பண்ணிருப்போம். அந்த பால் வந்து சாnchez வரும். ஸோ இங்க இருந்து எஃபெக்டிவா வந்து பாலர் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுவோம் நான் சொன்னேன் பாத்தீங்களா. வி வில் ஒன்ஸ் நம்ம பொசிஷனை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுவோம். அந்த ரீஆர்கனைசேஷன் இங்க இருந்து இல்லவே இல்லை. இங்க இருந்து கைசைடோ போயிட்டு கைசைடோ வந்து குஸ்டோ மார்டினெல்லிக்கும் ரைஸுக்கும் நடுவுல இருக்கிற ஜான்சனுக்கு இங்க ஓடி வரான். இவனோ இங்க வந்து ரைஸ் இங்க வர்றதுக்குள்ள ஜான்சன் வந்து பாலை வந்து மடுவேக்கைக்கு கிராஸ் பண்றான். மடுவேக்கை வந்து இங்க கொஞ்சம் வந்து மறுபடியும் இங்க ஒரு பால் போடுறான். இந்த இடத்துல சலிபா மீன்ஸ் அவர் டிஃபென்சிவ் வந்து சுத்தம் சொதப்பல்னா சலிபாவும் ஃபொஃபானாவும் ஒரே லைன்ல தான் இருக்காங்க. ஜென்ரலா சலிபா ஒரு டிஃபெண்டர், எப்படிப்பட்ட டிஃபெண்டர்னா அவனை பிளாக் பண்ணி ஃபொஃபானாவை டோட்டலா பிளாக் பண்ணிட்டு இந்த ரன்னை எடுத்து விட்டுருக்க மாட்டான். கரெக்டா? பட் ஆனா இங்க வந்து ஃபொஃபானா விட்டுட்டு ஃபொஃபானா காலை மட்டும் வச்சு ஒரு பால் வந்து கிட்டத்தட்ட வெளியே போயிடும். ராயா வந்து ஓரளவு கவர் பண்ணிடும். பட் ஆனா பால் வெளியே போயிடும். சலிபாவோட மீன்ஸ் டிஃபென்சிவ் என்ன சொல்றது, எய்தர் வந்து ஒரு இந்த கேம்ல சரியா பண்ணலையா, இந்த கேம்ல மட்டும்தான் இது நடந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து 1-2 பேர் வந்து சலிபா பின்னாடி இந்த செஷன்ல போய் நம்ம பார்த்துருக்கோம். ஐசக்கோட கோலும் கிட்டத்தட்ட இப்படிதான். நீங்க சொன்ன நீங்க சொன்ன உடனே மைண்ட்ல பண்ணது ஐசக் கோல்ல வந்து இந்த தவறு செஞ்சாரு. இப்ப நீங்க சொன்ன அதே தவறு செஞ்சாரு. அதுக்கு அவரும் சொன்னார், நான் பண்ணது தவறு தான், நான் அதை மாத்திக்கிறேன் அப்படின்னு மேட்ச் முடிஞ்சது சொன்னார். நீங்க அதை தான் நீங்க சுட்டி காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ இது வந்து மறுபடியும் நடக்குதுன்னா இட் ஹஸ் டு பி அட்ரஸ்ட் குயிக்லி. இது வந்து சலிபா ஓட எப்படி சொல்றது, ஒரு ரஃப் பேட்ச்ன்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து மறுபடியும் நடக்குன்னு தான். ஏன்னா ஜென்ரலா ஒரு வெரி குட் பிளேயர் எப்பயுமே வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு அதை வந்து மறுபடியும் பண்ண விடாம பார்ப்பாங்க. இந்த சீசன்ல ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ்ல இதுவே வந்து செகண்ட் டைம் இது மாதிரி நடக்குதுன்னா இட் இஸ் நாட் அ குட் திங். புரியுது. he has to get his basics right. back together. புரியுது. yes அடுத்து பாப்போம் அடுத்து என்னன்னு. then Martinelli's goal. ஸோ இதுதான் வந்து ஒரு சூப்பரான த்ரெட். இந்த ஒரு பேசேஜ் ஆஃப் பிளே நடக்கும் போதுல ஆக்சுவலா பாமர் பால் இருக்கும். நம்ம வந்து எஃபெக்டிவா ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்ட்டே வந்து இங்க வந்து ஓடகார்டு வந்து லாவியாவை ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான். ஹாவர்ட்ஸ் வந்து குக்ரேவா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ பாமர் வந்து பேக் பாஸ் பண்ணி குக்ரேவா வந்து லாவியாவை பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் வந்து பால் வந்து ஓடகார்டு இன்டர்செப்ட் பண்ணி அது வந்து ஹாவர்ட்ஸ் வந்து குக்ரேவா வந்து அதுக்குள்ளக்க இவனை ப்ரெஸ் பண்ண வந்து வருவான். ஸோ ஒரு சூப்பரான டேர்ன் பண்ணி மறுபடியும் அந்த பால் வந்து ஓடகார்டுக்கு போகும். அந்த மறுபடியும் வந்து ஓடகார்டு வந்து மறுபடியும் இன்னொரு இங்க ஒரு பாஸ் பண்ணுவான் ஓடகார்டுக்கு வந்து மறுபடியும் கோல்வில் அவனை ப்ரெஸ் பண்ண வருவான். கோல்வில் மறுபடியும் ஒரு டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் மார்டினெல்லிக்கு இங்க இருந்து பால் போகும். இதுல இந்த பேசேஜ் ஆஃப் பிளேல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓடகார்டு என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட பிரஷரை இன்வைட் பண்ணிப்பாரு. பேசிக்கா வந்து நிறைய டிஃபெண்டர்ஸ அவரை அட்டாக் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த பாலை கொடுப்பாரு. எனக்கு ஓடகார்டோட ரொம்ப முக்கியமான குவாலிட்டிஸ்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதை வந்து நான் கிட்டத்தட்ட மெரினோ கிட்டையும் கொஞ்சம் பாக்குறேன். அப்கோர்ஸ் நான் மெரினோ ஓடகார்டோ டைரக்டா கம்பேர் பண்ணல. இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல மட்டும் சொல்றேன். ஓடகார்டு வந்து அவர் என்ன பண்றாருன்னா பாலை வந்து தான் வச்சுக்கிட்டு
ப்ரெஷரை இன்வைட் பண்றாரு. ப்ரெஷரை இன்வைட் பண்ணும்போது ஒருத்தர் 2 பேர்ல 3-4 பேர் வந்து அவர் அட்டாக் பண்ண வரும்போது இஸ் ட்ரைங் டு ரிலீஸ் த பால் டு த எந்த பிளேயருக்கு நம்மளால கொடுக்க முடியுமோ அந்த பாலை கொடுக்குறாரு. இது மூலமா என்ன நடக்குதுன்னா நிறைய பிளேயர்ஸ் அவுட் ஆஃப் பொசிஷன்ல இருக்காங்க. மோர் ஆர் லெஸ் த சான்ஸ் வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிரியேஷன் கிரியேட் ஆகுது. அது நல்லா தெரியுது எனக்கு. இந்த கோல் ரொம்ப பிடிச்சிருந்த காரணம் என்னன்னா அதுதான். ஏன்னா அவர் வந்து அவர் நார்மலாவே இந்த கிராஸை போட்டுருக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் நம்ம சாக்கா கிட்டயும் பாத்துருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் பண்ண சில விஷயங்களை பத்தி நான் ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்களும் அதை அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து 3 பேர் டர்ன் பண்ணிருப்பாங்க. ஃபுல் டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பால் போட்டுருப்பாங்க. ஹேவர்ட்ஸ், ஓடகார்ட், அது பார்ட்டே. இந்த பார்ட்டை இங்க கடைசிக்கு பால் போடும்போது ஓடகார்ட் டர்ன் பண்ணி மறுபடியும் ஒரு நல்ல பால் மார்டினெல்லிக்கு இங்க மார்டினெல்லி வர்றதை பார்த்துட்டு சாக்கா வந்து இங்க வரான். பட் ஆனா அந்த மார்டினெல்லியே டைட் ஆங்கிள் அடிக்கிறான். இது வந்து இதை விட ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைச்ச அந்த சான்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பெட்டர் சான்ஸ். இது வந்து டிஃபிகல்ட்டான சான்ஸ். பட் இதை கன்வெர்ட் பண்ணிட்டான், அதை விட்டுட்டான். இப்படிதான் நடக்குது. ஆக்சுவலா அவனோட எக்ஸ்டீன் பாத்தீங்கன்னா அது வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கணும். பட் ஆனா இது கன்வெர்ட் பண்ணல. அதே மாதிரி செல்சி வந்து நம்ம செல்சியை வந்து இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா ஒரு பேசேஜ் ஆஃப் பிளே வந்து அவங்க பில்டப் பண்றாங்க. அதாவது கோல்வேல்கிட்ட இருந்து சான்செஸ் போகுது, சான்செஸ்க்கு வந்து பொஃபானா போகுது, பொஃபானா போயிட்டு கைசிடோட்ட இருந்து என்ஜோட்ட இருந்து கைசிடோ. ஸோ அட் திஸ் பாயிண்ட் நம்ம ஒன்ஸ் கோல் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செல்சி என்ன பண்றாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்றாங்க. சப்ஸ்டியூட் யார மடுவேக்கே, அதே மாதிரி லாவியாக்கு என்ஜோ கொண்டு வராங்க. ஸோ ஒரு அப்போசிஷன் டீமு அவங்க வந்து எந்த இன்ஜுரியும் கிடையாது. பார்மர் தவிர வேற எந்த இன்ஜுரியும் கிடையாது. பட் அவங்களே வந்து 2 சப்ஸ்டியூட் பண்றாங்க கேம் வின் பண்ணுங்கிறதுக்கு. பட் ஆனா நமக்கு ரைஸ், அதுக்கப்புறம் ஒயிட், ஓடகார்ட் 3 பேர் வந்து அன்ஃபிட், மீன்ஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். ஸோ ஒன்ஸ் கோல் போனதுக்கப்புறம் ஆர்டெட்டாவோட ஃபர்ஸ்ட் டெசிஷன் என்னவா இருந்திருக்கணும், தூக்கு ஒயிட்ட தூக்கு ரைஸ, இதுதானே இருந்திருக்கணும். பட் ஆனா இது ரெண்டுமே நடக்கல. இதுதான் இட் கேம் டு பைட் ஆஃப் தி ஆஸ். பிகாஸ் எனக்கு பர்சனலா அதான் படிச்சு ரைஸ் அந்த நேரத்துல நீங்க எடுத்துட்டு மெரினோ கொண்டு வந்திருக்கணும்னு எனக்கு மனசுல படிச்சு. ஏன் மெரினோ கொண்டு வந்திருக்கணும்னா அந்த டைம்ல நமக்கு ஒரு மிட்ஃபீல்ட்லயும் டிஃபென்ஸ்லயும் ஒரு சொலிடிட்டி தேவைப்படுது. ரைஸ் வந்து he was struggling to the game. நம்ம பார்த்ததுல அந்த மேட்ச்ல வந்து ஐ மீன் leave about the tactical aspect of it, பிளேயராகவே ரைஸ் வாஸ் நாட் இன் இஸ் ஃபுல் பிளெஸ்டு. ஸோ நீ அந்த டைம்ல வந்து நீ என்ன பண்ணணும், ப்ரோஆக்டிவா எடுத்து ஓகே கோல் விழுந்துச்சா, அடுத்து நம்ம டக்குன்னு வந்து அவனை தூக்கிட்டு, அஃப்கோர்ஸ் வைட்டு கூட நீங்க மாத்துனீங்கன்னா பின்னாடி பேக் ஸ்ட்ரக்சர் மாறுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். யார் எடுத்துட்டு வந்து போடுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா டிஃபென்ஸ்ல வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் இல்ல டிஃபென்ஸ்ல நமக்கு எல்லாம் எம்எல்எஸ் இருக்கான். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒயிட்ட தூக்கணும்னா டிம்பரை இந்த சைடு மாத்த முடியும். நம்ம எம்எல்எஸ் வந்து லெஃப்ட் பேக்கா போட்டு டிம்பரை ரைட் பேக்கா போட்டு நம்ம வந்து டீமே எஃபெக்டிவா இருந்திருக்கும். ஆமா, ரன் பண்றதுக்கு. ஐ அம் ஜஸ்ட் கிவிங் யூ த நான் 2 சைடும் பேசணுன்றதுக்காக நான் சொல்றேன். என்னன்னா முட்ரிக் மாதிரி ஒரு பிளேயர் வந்திருக்கான். இஸ் ஆக்சுவலி ஹேவிங் a lot of pace. ஸோ அவனுக்கு அகேன்ஸ்டா ஒரு எம்எல்எஸ் போடுறதோட பட் ஆனால் ரைஸை எடுத்துட்டு நான் மெரினோ போடுறத வந்து ஐ வுட் ஹவ் ஹேட் நோ காம்ஸ். ஏன்னா அந்த டைம்ல வந்து ரைஸ் எடுத்துட்டு மெரினோ நம்ம போட்டிருந்தோம்னா மேபி நம்ம அந்த 1-0 நம்ம ஸ்கிராப் பண்ணி இந்த கேமை ஜெயிச்சிருப்போன்றது தான் எனக்கு மனசுல பட்டுச்சு. அண்ட் இந்த டாக்டிக்ஸ்ல நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னும் தெளிவா அது வந்து தெரியுது. சரி இந்த பர்டிகுலர் நேரத்துல ஏன்னா உங்களுக்கு அந்த கோல் போட்டவொடனே நம்ம கொஞ்சம் லைட்டா என்ன சொல்றது, நம்மளோட மொமெண்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் பேக் சீட் எடுத்துக்கிறோம், டிஃபென்ஸ் பிரஸ் பண்ணாம கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சொல்லுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இது ஃபர்தரா வந்து நம்ம பேசுவோம் அதை. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இங்க ஃபொஃபானாக்கு இல்லை கைசோடோக்கு வருது. கைசோடோ இங்க இருந்து என்ஜோக்கு போடுறான். என்ஜோ குக்குராயா மறுபடியும் என்ஜோக்கு வருது. என்ஜோக்கு வரும்போதுல கைசோடோ இங்க வந்துடும் முன்னாடி. ஸோ இவனை ப்ரெஸ் பண்றதுக்கு ரைஸ் இங்க வரான், ஹை ப்ரெஸ் பண்ண வரான். ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா இங்க வந்து ஒரு கேப்பிங் ஹோல் உண்டாகுது. பார்ட்டே வந்து பாமரை இங்க வந்து மேன்மார்க் பண்றதுக்கு இங்க போயிட்டு இருக்கான். ஸோ ஃபொஃபானாக்கு இங்க வந்து ஃபுல்லா ஸ்பேஸ். யார் மார்டினெல்லி இங்க குஸ்டோ வந்து ட்ராக் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். ஸோ ஒன்ஸ் இந்த பால் இங்க இருந்து கோல்வேல்ல இருந்து ஃபொஃபானாக்கு கிடைச்ச உடனே ஃபொஃபானா இங்க இருந்து ஜஸ்ட் ரன் பண்றான்.
ஜஸ்ட் ரன் ஆமா. பண்றத யாரும் பிரஸ் பண்ண முடியாத மாரி ரன் கரெக்ட் எடுக்குறான். கரெக்ட். புரியுது. ஹேவர்ட்ஸ் இங்க இங்க ஹேவர்ட்ஸ் இருப்பான், ரைஸ் இங்க இருப்பான். ஹேவர்ட்ஸ் போய் ஃபொஃபானாவை ஃபவுல் பண்ணி ஸ்டாப் பண்றான். அது வரைக்கும் ஃபொஃபானா கோஸ் ஆன் ரன், பியூட்டிஃபுல் ரன், விச் பிகேம்ஸ் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இதுதான் வந்து நம்ம டவுன்ஃபாலோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரைஸ் இன்எஃபெக்டிவ் இன் ட்ராக்கிங் பேக் ஒன்ஸ் இந்த ஹை பிரஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஸோ ரைஸ் இங்கே இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கைசைடாவும் இங்கே ரைஸ் இங்கே இருக்காங்களா, ஸோ இங்கே கைசைடாக்கு போகாமல் பால் வந்து ஃபொஃபானாக்கு போகுது. இந்த கேப் செம்மையாக ஓப்பன் ஆகுது. இதை பார்த்துட்டு ஃபொஃபானா டைரக்டே ரன் பண்ணுறான், டைரக்டாக ஹாவர்ட்ஸும் ரன் பண்ணுறான். இங்கே வந்து ஃபவுல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுல் நடக்குது. இங்க இருந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இங்க இருந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரீ கிக் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி ஷாட் பண்ண ட்ரை பண்றாங்க. நெட்டோ மறுபடியும் ஒரு ஷாட் ட்ரை பண்ணி சலீபா காலில் பட்டு அது வந்து அவுட் போகுது. ஸோ அவங்க வந்து கார்னர் வருது. ஸோ இதுதான் கார்னர்ல இருந்து அவங்க வந்து டைரக்டா இங்க இருந்து எடுக்காம குயிக் கார்னர் எடுக்கிறாங்க. பாபர் வந்து எடுத்துட்டு டக்குன்னு ஒரு பால் போடுவான். இங்க வந்து யாரோ வந்து அது பட்டு பால் இங்க போகும். ஸோ குஸ்டோவும் சலீபாவும் அதை வந்து இது பண்ணி ட்ராக் பண்ணி போறாங்க. சலீபா வந்து பிளாக் பண்ணி போறாங்க. கோல்வில் இங்க இருக்கான், டிம்பர் வந்து கோல்வில பாக்குறதுக்கு இங்க வரான். ஸோ இங்க வந்து இங்கேயும் அதே தான், இன்எஃபெக்டிவ் ப்ரெஸ். இது குஸ்டோட்ட இருந்து கைசைடோக்கு வருது, கைசைடோட்ட இருந்து நெட்டோக்கு வருது, நெட்டோட்ட இருந்து என்ஜோக்கு வருது, என்ஜோட்ட இருந்து மறுபடியும் நெட்டோவுக்கு வந்து இங்கிட்டு போகுது. நெட்டோ இந்த மாதிரி டைரக்டா போடல, இங்க இருந்து இப்படி போடுறான். புரியுது. சோ இவன் பால் எடுத்து நெட்டோட மூவ்மெண்ட்லயே ஒரு பால் கொடுக்கறான். எஸ் எஸ் எஸ். சோ அப்ப வரைக்கும் யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, மார்டினெல்லி, ஓடகார்ட், சாக்கா, ஹேவர்ட்ஸ். ஹேவர்ட்ஸ் வந்து இங்க வந்துட்டு இருக்கான். முதல் ஹேவர்ட்ஸ் வந்து இங்க இருந்தான். அவன் தான் வந்து இங்க டீப்பஸ்ட் பிளேயர் டு கவர். ஸோ இவன் வந்து பால் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து இங்க போய்கிட்டு இருக்கான். அப்பம்போதுலயே என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு கேப்பிங் ஹோல் இருக்கு. ரைஸ் இங்க, பாட்டையும் இங்க, 2 பேரும் இங்க இருக்காங்க. இது வந்து என்னன்னா, ஆக்சுவலா ஒரு கார்னர் வந்து நம்மள வந்து ஈஸியா கேட்ச் பண்ணிருச்சு. சலிபாவும் பேசிக்கா வந்து கார்னர் வந்து நம்ம பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் ஜம்பிள் பண்ணிடுச்சு. சோ இங்க வந்து ரைஸும் பாட்டையும் 2 பேரும் இங்க இருக்காங்க. ஜான்சனையும் ஃபொஃபானாவையும் இது பண்ணிட்டு 3 பேர், இந்த 3 பேரும். அதுல என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு கேப்பிங் ஹோல் உண்டாகுது. அந்த கேப்பிங் ஹோல நெட்டோ வந்து ஈஸியா பார்த்து கேபிடலைஸ் பண்ணிக்கிறான். ஒரே அடி. சோ இதான் எனக்கு அதான் இந்த மாதிரி ஒரு கோல் நம்ம கன்சிடர் பண்ணி நான் பார்த்தது இல்ல. அதுவும் மிட்ஃபீல்ட்ல ஏன்னா ரன் பண்ணி நம்ம ரீஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் நம்ம அந்த பாலை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணுவோம். ஒரு 4 அதுக்கப்புறம் இல்ல இப்போ இங்க இல்ல அது அப்போ இந்த பொசிஷன் போயிட்டோம்னா 5 or 6 போகும், அதுக்கப்புறம் 4 இருக்கும். கரெக்ட். இப்போ இதுல வந்து ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து மாறுபடுறேன். ஏன் மாறுபடுறேன்னா, இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா டீம்ஸ் ஆர்சனலும் பண்ணும், மற்ற டீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பிளேயர் கிட்ட பால் இருக்கோ அந்த பால் அவன் பாஸ் பண்ண விடாம பிரஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஏன்னா அந்த ஒரு டைம் கிடைக்கிறதுனால அந்த பிரஸ் பண்ணும்போது மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும்ன்றதுக்காக. இதை வந்து நம்ம இங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுதான் எனக்கு நல்லா தோணுது. இல்ல அதான் உங்களுக்கு ஒரு 3 இன்எஃபெக்டிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பிரஸ்ஸே நடக்காது. இப்போ மார்டினெல்லி இங்க இருந்து இங்க ஓடுறா அப்படின்னா இங்க இருந்து போறதுக்குள்ள நெட்டோக்கு பால் போயிருது, நெட்டோல இருந்து மறுபடியும் என்ஜோ போகுது, என்ஜோ வந்து ஓடகார்டு வந்து முன்னாடி போறதுக்குள்ள என்ஜோ வந்து கரெக்டா கிராஸா சூப்பரான ஒரு பால் போடுறான். அங்க இருந்து நெட்டோக்கு போகுது, நெட்டோ ஒரு ஷாட் எடுக்கிறான். ஸோ இங்க இருந்து பிளாக் பண்ண கேப்ரியல் ட்ரை பண்றான். பட் ஆனா டிம்பர் தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவா இங்க பிளாக் பண்றது, அதாவது ஷார்ட்டா பிளாக் பண்றதுக்கு வரான். பட் ஆனா அதுக்குள்ளக்க பால் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து வி ஆர் காட் ஆஃப் கார்ட் டோட்டலி. அதே மாதிரி ஒன்ஸ் அந்த பால் இங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யாரு, அதாவது இங்க வந்து நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி இந்த கோலை ரீவாச் பண்ணீங்கன்னா தெரியும், பால் இங்க இருந்து இங்க போயிட்டு இருக்கும் போதுல கேப்ரியல் வந்து கூப்பிடுவான், ஓடகாட்டை வந்து கத்திட்டு இருப்பான், பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து இப்படி 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 இருக்கும்ல, இங்க 4 பேர் தான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இவங்களும் இந்த டிஃபென்சிவ் லைனும் ஒன்னா சேர்ந்தா அந்த 5-4-1ஆவோ இல்லனா அந்த டிஃபென்சிவ் பொசிஷன் லைனிங் வந்து வரல, ஒட்டே டிஃபென்சிவ் ட்ரான்சிஷன் ஆகாம. அதே மாதிரி இந்த உடனே இந்த யார்கிட்ட பால் போதோ அவங்கள ப்ரெஸ்ஸும் பண்ணாம நம்ம வந்து ஈஸியா அவங்கள விட்டோம். விச் அதே மாதிரி கம்யூனிகேஷனும் சரியா பண்ணாதனால இந்த ரீஆர்கனைசேஷனே சுத்தமா சொதப்பிச்சு. ஓகே ஓகே ஓகே. which lead to a goal. கரெக்ட். இத மட்டுமே நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து
இந்த கோல் போறதுக்கும் நம்ம வந்து நம்ம கோல்ல இருந்து இந்த கோல் போறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல இருந்து 11 நிமிஷம் ஆகுது. ஸோ அது வரைக்கும் தெர் இஸ் நோ சேஞ்ச். நீங்க வந்து கோல் போட்டோன்னு மாத்திருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உனக்கு தோணும்ல, அது தோணல. பட் திஸ் இஸ் ஆர்டெட்டாஸ் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். இதனால தான் நம்ம தோத்தோம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து புரியுது. when you are having ineffective players, அதாவது unfit players, not fully fit to play, and you are having your team when you are having a one goal up, that is your mistake. புரியுது. கரெக்ட். அதுக்கப்புறம் ஸோ ஆ இந்த இது இந்த இது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் we have good chances of என்ன சொல்றது, நமக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம இந்த சான்ஸை போய் நம்ம எடுத்துக்கல. சே ஃபார் எக்ஸாம்பிள் 72nd மினிட்ல சாக்காக்கு இந்த பொசிஷன்ல ஒரு கோல் மீன்ஸ் ஒரு பாஸ் வருது. இங்க இருந்துட்டு டைரக்டா மெரினோக்கு ஒரு இது போடுறான். பேசிக்கா இது வந்து ஒரு கார்னர்ல இருந்து வருது. கார்னர்ல இருந்து டைரக்டா நம்ம இங்க ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். இங்க இருந்து சாக்கா வந்து ஒரு கிராஸ் போடுவோம். இது கிராஸ் எப்படின்னா டைரக்டா ஹேவர்ட்ஸ் வந்து டச் பண்ண முடியாது ஹேவர்ட்ஸால. பட் ஆனால் மெரினோக்கு கரெக்டா போகும். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா இதை நம்ம நிறைய எம்ப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாக்ஸ்ல 2 ஹை பாக்ஸ்மேன்ஸ், அதாவது 2 டியூவல் மாஸ்டர்ஸ் இருக்கும்போது உங்களால ஒரு சென்டர் பேக்கால யாரு கூட நம்ம போகணும்னே தெரியாது. ஒருத்தங்கிட்ட போனா இன்னொருத்தர் ஃப்ரீ ஆயிடுவான், இன்னொருத்தங்கிட்ட போனா இன்னொருத்தர் ஃப்ரீ ஆயிடும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு மெரினோவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். டு மேக் தோஸ் ஃபார்வர்ட் ரன்ஸ். அந்த இது எனக்கு அவன ஃபியூச்சர் பொசிஷன் எல்சிஎம் தான் நானும் நினைக்கிறேன். நிறைய பேர் இதை சொல்லியிருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் பிளே வந்து எனக்கு அதை தான் எனக்கு திரும்ப திரும்ப காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஹேவர்ட்ஸ் இந்த கேம்ல அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் அவனோட வந்து பால் கிராஸ் வந்துட்டு இருக்கும் போதுலே கொஞ்சம் முன்னாடி போய் டிஃபெண்டரை வந்து புல் பண்ணியிருப்பான். அதாவது நெக்ஸ்ட் கைக்கு அந்த இது சான்ஸ் கரெக்டா கிரியேட் ஆகுறதுக்கு. பட் ஆனா யாருமே அந்த சான்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரைஸே போல. ரைஸ் ஆக்சுவலா போணும் அந்த இடத்துக்கு. ரைஸ் தான் அந்த பொசிஷனுக்கு போகணும். ரைஸ் போல. ரைஸ் போகாதனால அந்த இடத்துல வந்து ஒன்னு ரைஸ் போலனா ட்ரோசார்ட் போகணும். ட்ரோசார்டும் போல. மார்டினெல்லி இது வந்து இதெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ள சான்ஸ். இது அதுக்கு முன்னாடி மெரினோ இது வந்து என்னன்னா ஃபொஃபானா டச் பண்ண போவோம். ஃபொஃபானா டச் பண்ணிடுவான்னு நினைச்சிட்டு இவன் விட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டா இவனுக்கு வரும். அவங்க பால் போனோன்னா காலத்துக்கு நிற்பான். ஸோ இது வந்து ஜஸ்ட் மிஸ். இது வந்து டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று இவங்க வந்து பில்டப் பண்ணியிருப்பாங்க. பேசிக்கா குக்குரே வந்து அதாவது லாங் பால் ட்ரை பண்ணியிருப்பான். இங்க இருந்து கிளியர் பண்றேன்னு சொல்லி கிளியர் பண்ணிருப்பான். சலிபாக்கு வந்து இது போகும். மெரினோவுக்கு வந்து இங்க வரும். அந்த பால் வந்து ஹெட் பண்ணி மெரினோக்கு வரும். மெரினோ வந்து பாமர் ப்ரெஸ் பண்ண வரும்போதுல மெரினோ டைரக்டா டர்ன் பண்ணிடுவான். டர்ன் பண்ணிட்டு பாட்டை கொடுப்பான். பாட்டை கொடுத்துட்டு பாட்டை ஓடேகார்ட் கொடுப்பான். ஓடேகார்ட் சாக்கா கொடுப்பான். சாக்கா வந்து இங்க வரையும் போயிட்டு டர்ன் பண்ணி மறுபடியும் இங்க வர்றதுக்குள்ளக்க மெரினோ இங்க வந்துருவான். இங்க ஒரு கிராஸ் போகும். மெரினோ வந்து டைரக்டா இது உள்ள போற மாதிரி தெரியும். ஆனா வந்து அதுக்குரிய ஃபோர்ஸ் இருக்காது. பட் ஆனா வந்து இது வந்து ஹேவர்ட்ஸுக்கு போட்ட பால் மாதிரி இங்க வந்து. பட் ஆனா ஹேவர்ட்ஸ் இவ்வளவு தூரம் வருவான், அவனால கால் கரெக்டா ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. பால் வெளியே புரியுது. ஸோ இது புரியுது ப்ரோ. இது அடுத்து வந்து அதே தான் நம்ம இதுக்கப்புறம் வந்து ப்ரோஆக்டிவா நம்ம எம்ப்ளாய் பண்ண டாக்டிக்ஸ் கரெக்ட் தான். அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த ஒரு பழக்கம் வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியல இன்னும். ஆமா இட்ஸ் மோர் ரிக்வயர்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி திங் தான் நினைக்கிறேன். சாக்கா அண்ட் ஓடகார்ட் were very good in putting the ball here for people like Trossard, Merino and Havertz to attack. பட் ஆனா இது வந்து கன்வெர்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புரியுது. அதே மாதிரி இந்த கேம்ல we had good amount of ஒரு 3 to 4 சான்சஸ், நல்ல சான்சஸ் இருந்தது. எதையுமே நம்ம எடுத்துக்கல. அதுதான் கரெக்ட் தான். இதுக்கப்புறம் கடைசியா லாஸ்ட் மினிட்ல ஒரு சான்ஸ் வரும். இங்க வந்து சலிபா இருந்து ஒரு கிராஸ் பண்ணும். அதுதான் இருந்ததுன்னா ஹேவர்ட்ஸ் கோல். அது ஆனா ட்ரோசார்ட் டச் பண்ணி ட்ரோசார்ட் பண்ண டச்சையும் ஹேவர்ட்ஸ் பண்ண டச் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் ஆனா போயிருப்பாரு. புரியுது. லாஸ்ட் மினிட்ல. ஸோ திஸ் கேம்ஸ் டோட்டலி எப்படி சொல்லணும்னா நம்ம மிஸ்டு சான்சஸ் அண்ட் ஷூட்டிங் அவர் செல்ஃப் இன் ஃபுட். பேசிக்கா ஒரு எவ்வளோ ஃபிட்டான பிளேயர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் கேமுக்குன்றது இந்த இதுல தான் தெரியுது.
ஏன்னா வந்து இஃப் யூ ஹேவ் அன்ஃபிட் பிளேயர்ஸ் ஆர் நாட் ஃபுல்லி ஃபிட் பிளேயர்ஸ், இதை வந்து ஒரு கேம் ஸ்டேட்டை ஒரு ப்ரெஸ்ஸிங்ல இருந்து, ஒரு டேர்ன் ஓவர்ல இருந்து, ஒரு ஒரு ஃபால் பேக், அந்த பர்டிகுலர் ஸ்பீடு எல்லாத்தையுமே பார்த்தா கேம்ஸ் பிளே கேம் ஸ்டேட்டே வந்து டோட்டல் அஃபெக்ட் பண்ணுது. ஷுடன்ட் புரியுது. ஹவ் பீன் த கேஸ். அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம கோல் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் வி ஷுட் ஹவ் சேஞ்ச். ஜஸ்ட் ஆர்டெட்டா சிங்கிள் மோஸ்ட் மிஸ்டேக். புரியுது. ஸோ சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுலேருந்து வந்து எனக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க இந்த மேட்சஸ் பொறுத்து. இந்த மேட்சை நான் இப்போ இதுல பார்க்கும்போது எனக்கு இதுல வேற. இதுல லாஸ்டா ஒண்ணு சொல்லணும். ம் இப்போ இந்த 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 ஸ்பேஸ்ல நடக்கிற ஒரு பர்டிகுலர் மெரினோ, இதேதான் மெரினோ. இதேதான் நான் சொல்றேன். ஸோ மெரினோ வந்து இங்க டேர்ன் பண்றான் இல்லையா? ஸோ ஜென்ரலா பாட்டை இன்கேஸ் இங்க இப்போ இப்போ இங்க பேக் சைட்ல இருந்து இவன் பாஸ் போட்டான்னா, மெரினோ இங்க இப்படிதான் திரும்பி he has to pass it forward to either Odegaard or Trossard or Havertz to further move the ball forward. ஸோ இந்த டேர்னிங் அண்ட் பாசிங் ஃபார்வர்டு தான் வந்து ரைஸ் ஆக்சுவலா ரைட் நவ் மிஸ்ஸிங், விச் either he can learn or right now it is not possible na. We need to say the like once till Merino வந்து fully effective நமக்கு வந்து பே பண்ற வரைக்கும் I don't see means right now anyway injured இருக்கான். So Merino, it gives a chance for Merino to play well. So once the Merino integrate ஆயிட்டான்னா, in case Partey fit ஆயிருந்தா, then Partey, Merino and Odegaard, this going forward அந்த ஃபார்மேட் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் ரைஸ் சிடிஎம் விளாண்டா மெரினோ அண்ட் பாட்டே மெரினோ அண்ட் ஓடகார்டு ஒர்க் ஆகும். பட் ஆனால் ரைஸ் எஸ் எல்சிஎம் எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் மெரினோ இல்ல ப்ரோ, அது ரைஸ் எஸ் எல்சிஎம் வந்து இட் இஸ் மோர் ஃபோர்ஸ்ட் அப்பான் ஒப்பீனியன் மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அவனோட கேமோட பெட்டர்மெண்ட் வந்து அந்த சிடிஎம் ரோல்ல தான். ஏன் சொல்றேன்னா, அவன் சிடிஎம் ரோல்ல இருந்தானா அந்த நெட்டோவோட பாஸை வந்து ஓடி போய் பிளாக் பண்ணியிருப்பான். லைக் ஹி ஹேஸ் த நேக் ஆஃப் அந்த டேஞ்சரை ஸ்பாட் பண்றது வந்து ரொம்ப நல்லா பண்ணுவான் ரைஸ். நமக்கு நல்லாவே தெரியும். அவனை சிடிஎம் ஆடி இருக்க மேட்சஸ்ல சொல்றேன். இந்த சீசனும் சரி, போன சீசன் லாஸ்ட்லயும் சரி, லெஃப்ட் சென்டர் மிட் இல்லாத காரண கட்டத்தினால நம்ம வந்து வேற வழி இல்லாம அவர் யூஸ் பண்ணோம். முதல்ல நம்ம நினைச்சது மேபி ட்ரொசார்டை யூஸ் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது ஒருத்தர் பிளேயர் யூஸ் பண்ணலாம். இவன் நானே நிறைய தடவை அட்வொகேட் பண்ணது வந்து ஏன் சின்செக்கோவை லெஃப்ட் சென்டர் மிட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்டதுக்கு, ஆனால் ஆர்டெட்டாவோட விஷன் வந்து லெஃப்ட் சென்டர் மிட்ல இருக்கிற ஒரு பிளேயர் வந்து ஷுட் பி அ டியூவல் மாஸ்டர். அவனால வந்து ப்ரெஸ் பண்ணி பாலை வாங்கணும். அவன் வந்து கிரியேட்டிவ் பிளேயராக மட்டும் எனக்கு வேணாம். எனக்கு கிரியேட்டிவ் பிளேயரை விட ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்ட் மிட்ஃபீல்டர் தான் எனக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு என்னோட கேமே வந்து ஃபர்ஸ்ட் கியரே வந்து ப்ரெஸ்ஸிங் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றதுனால இருக்கலாம். பட் மேபி அது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ ஃபர்தரா ப்ரோ, இது தவிர்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம டாக்டிக்ஸ் பற்றி இதில் இந்த கேள்விகளுக்கு ஏதாவது விடை இருக்கா? என்ன சொல்றோம்னா ப்ரோ, லாஸ்டா நம்ம வந்து we have to go back to our basics in with respect to defending. ரீஆர்கனைசிங்ல வந்து கரெக்டாக எவ்வளோ குயிக்காக நம்ம எப்படி பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம டிஃபென்சிவ் பிளாக்கிங், அதே மாதிரி ஹோல்டிங் அப் த லைன், அதே மாதிரி ஆஃப் சைடு ஸ்பேஸ் எவ்வளோ விட்டு விளாடுறது. ஸோ இந்த மாதிரி வெரி பேசிக்ஸ் வி ஹாவ் டு கோ அண்ட் கீப் அவர் செல்ஃப்ஸ் குட் அட் எப்படி சொல்கிறது பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸை மட்டும் இனிமேல் கரெக்டாக பண்ணோம்னா அட்லீஸ்ட் வி வில் ஹாவ் அ சான்ஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் டு வின். From now on, it should be only the எப்படி சொல்றதுன்னா towards winning, moving up. இது மட்டும்தான். We should focus on our basics. அதில் இருந்து we have to convert our chances and go up. ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக டிரான்சிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறத நம்ம இன்னும் ஸ்மூத் அவுட் பண்ணோம். ரொம்ப கிளினிக்கலான டிரான்சிஷன்ஸ் தேவை. கிளினிக்கலாக கிளியராக சினர்ஜியாக இருக்கிற மாதிரி ஒரு டிரான்சிஷன்ஸ் பாலை குயிக்காக மூவ் பண்ணி we have to move the ball forward quickly. ப்ராக்ரஷன் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது விரைவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பிளேயர்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, இஃப் தே கெட் த பால் 2-3 seconds in advance, they will be able to make a better play and take better chances. புரியுது. ஸோ as good as நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமா பாலை மூவ் பண்ணி அவங்களுக்கு ஃபார்வர்ட் ப்ரொக்ரஷன் பண்றோமோ, it will have a better chance creation and better conversion.
சூப்பர், சூப்பர், சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு ஃபைனலா எந்த கருத்துக்களும் இல்லன்னா, நான் வந்து இத வந்து முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப முடிச்சுக்கலாம் நன்றி ப்ரோ. ப்ரோ. நீங்க வந்து இதுக்காக எவ்வளோ மெனக்கெடல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நேயர்களே, இதுதான் நம்ம மாதவன் மகேந்திரன், நம்ம டாக்டிக்கல் எக்ஸ்பர்ட். இவர நீங்க வந்து ஆக்சுவலா வந்து ட்விட்டர்ல போயணும்னா மாதவ்_கன்னர் ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவர் வந்து அவரோட கருத்துக்களையும், பதிவுகளையும் வந்து நெறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னா, தமிழ்ல ஷேர் பண்ணணும்னா, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் ஆர்சனல் பத்தி பேசுறதுக்கு என்னைக்குமே வந்து அவரு, எனக்கு தெரிஞ்சு அவரு ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஆல்வேஸ் தேர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். இந்த தேங்க்யூ. இந்த நன்றி ப்ரோ. ப்ரோகிராம இது பண்ணதுக்கு. இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் குடுத்ததுனால நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்குது. இந்த 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 டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது. அதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேயர்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இத பத்தின கருத்துக்கள வந்து நீங்க பகிருங்க. உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. செல்சி ஃபேன்ஸுக்கு பகிருங்க. அவங்களுக்கு அவங்களோட இத வந்து இத பத்தி ஒரு பெரிதா உரையாடுங்க. இது டாக்டிக்ஸ பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு கேம வந்து பிளேயர் சென்ட்ரிக்கா பார்க்கும்போது, நம்ம சில விஷயங்களான இந்த நுவான்சஸ நம்ம விட்டுர்றோம். அத வந்து திறம்பட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஃபுட்பால இன்னும் பெருசா ரசிக்கலாம்னு சொல்லிட்டு, நான் இதோட வந்து இந்த மாரி ஒரு பல ப்ரோகிராம்ஸ வந்து அ பாட்காஸ்ட்ல குடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். எங்க டீம் ட்ரை பண்ணுது. அத வந்து நீங்க வரவேற்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நீங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது மாரி இன்னும் பல ப்ரோகிராம்ஸோட நான் உங்களோட வரதுக்கு முன்னாடி, உங்களோடு விடைபெறுவது உங்கள் பாலாஜி. அப்புறம் நம்ம மாதவன் ப்ரோ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் கம் ஆன் யூ கன்னர்ஸ். கம் ஆன் தேங்க் யூ யூ. கண்ணா. தேங்க் யூ சோ மச்.